மல்லிகா அவர்கள் ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய தும்பி இலக்கிய மேடையின் ஒரு சிறப்பான மேடையாக இதன் பங்களிப்பு புத்தக மேடை என்ற ஒரு நிகழ்வாக நமக்கு வியாழக்கிழமை திங்கள்தோறும் இருமுறை நடைபெறுகின்றது. அப்படியாக நடைபெறுகின்ற இன்றைய இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பு என்னவென்றால், தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் 222 என்ற ஒரு அருமையான எண்ணில் இந்த நிகழ்வு அமைவதில் மிக்க மகிழ்ச்சி. நமக்கு எத்தனையோ நம்முடைய அறிவினை, நம்முடைய ஞானத்தை எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், வளர்த்து கொள்வதற்கான எத்தனையோ வகையான கருவிகள் இன்று வந்துவிட்ட போதிலும், ஒரு தனிமையில் அமர்ந்து அருமையான நூல் கிடைத்து அதை நாம் முழுக்க படித்து அதில் மூழ்கி போகும்போது நம்மை நாம் மறக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த அளவுக்கு நம்மை வேறு ஒரு உலகத்துக்கு ஈர்த்து செல்லும் தன்மை நூலுக்கு மட்டுமே உண்டு, புத்தகங்களுக்கு மட்டுமே உண்டு. அது எத்தனை புக் என்று வரலாம், நம்ம தேடி தேடி இணையத்தில் போய் தேடி தேடி படிக்கலாம். எப்படி படித்தாலும் கையில் ஒரு புத்தகத்தை வைத்துக் கொண்டு வாசிக்கும் வந்த ஒரு தருணம் மிகவும் மகிழ்ச்சியான தருணம். அப்படியான ஒரு தருணத்தை நம்முடைய இந்த புத்தக மேடையில் அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக பல எழுத்தாளர்களை, அந்த எழுத்தாளர்களுடைய எண்ணங்களை, மக்களுக்கு சேர வேண்டிய கருத்துக்களை, வரலாற்று செய்திகளை, அறிவியல் செய்திகளை, இலக்கிய வகையாக இப்படியாக பல்வேறு புத்தகங்களை நாம் வியாழக்கிழமை தோறும் நாம் அதை அனுபவித்து வருகிறோம். அப்படியாக இன்றைய நிகழ்வும் அமைய உள்ளது. இன்றைய நிகழ்வில் முதலாவதாக நாம் தமிழிசை பாடி தொடங்குவதற்காக நம்முடைய கவிஞர் சாமி மல்லிகா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் சகோதரி, வாங்க. அம்மா அன்மியூட் பண்ணிக்கங்கம்மா, பாட்டு கேட்கல. ஹலோ, கேக்குதாங்க சார்? கேக்குது, பாடுங்க. அனைவருக்கும் வணக்கம். வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள். வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள். கொள்ளைக்கனி செய்தான் நன்கு கொட்டு யாரினை கொண்டிருப்பாள். கொள்ளைக்கனி செய்தான் நன்கு கொட்டும் யாரினை கொண்டிருப்பாள். வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள், புகழ் ஏற்றிருப்பாள். வெள்ளை கமலத்திலே, வெள்ளை கமலத்திலே சொற்படு நயமறிவார், இசை தோன்றிட தொகுப்பதில் சுவையறிவார். சொற்படு நயமறிவார், இசை தோய்ந்திட தொகுப்பதில் சுவையறிவார். விற்பன தமிழ் புலம் அந்த மேலும் மலர்பதத்தால். சொற்பன தமிழ் புலம் அந்த மேலும் மலர்பதத்தால். வெள்ளை கமலத்திலே, வெள்ளை கமலத்திலே கள்ளக்கடல மோதை நிகர் கண்டதோர் தீண்டமிழ் கவி சுலவி. கடல மோதை நிகர் கண்டதோர் தீண்டமிழ் கவி சுலவே. பிராயத்திலே என்னை பேண வந்தான் அருள் போல. பிராயத்திலே என்னை பேண வந்தான்
அருள் பூண வந்தாள் வெள்ளை கமலத்திலே வெள்ளை கமலத்திலே வாணியை சரண் புகுந்தே அருள் வாக்களிப்பாலிடம் மிகுந்தேன் வாணியை சரண் புகுந்தே அருள் வாக்களிப்பாலிடம் மிகுந்தேன் பேணிய பெருந்தவத்தாள் நிலம் பெயரிலவும் பெயர் பெயராதாள் பேணிய பெருந்தவத்தாள் நிலம் பெயரளவும் பெயர் பெயராதாள் வெள்ளை கமலத்திலே அவள் வீற்றிருப்பாள் புகழ் ஏற்றிருப்பாள் கொள்ளைக்கணி செய்தான் நன்கு கொட்டு கொள்ளிருப்பாள் வெள்ளை கமலத்திலே வெள்ளை கமலத்திலே. அருமை அருமை. தயவு செய்து இந்த நிகழ்வில் பங்கேற்கக்கூடிய இங்கு பங்கேற்பாளர்கள் தயவு செய்து உங்களுடைய ஒலிவாங்கியை அணைத்து வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். யாரோடது? ஐயா லிங்கராஜ் ஐயா. வெகு சிறப்பாக ஒரு அருமையான பாடலை கலைவாணியின் அருள் பெற்ற நம்முடைய மதிப்பிற்குரிய சாமி மல்லிகா அவர்கள் பாடியதை கேட்கும் போது செவிக்கு இனிமையாகவும் மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. மிக்க மகிழ்ச்சி தோழி, நன்றி. தொடர்ந்து நம்முடைய அவைக்கு வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் வரவேற்பதற்காக நம்முடைய கவிமாமணி பொதிகை செல்வராசன் ஐயாவை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வணக்கம், வாங்க. நன்றி அம்மா. தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் 222வது நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. இந்த 222 நிகழ்ச்சிகளில் புத்தக மேடை நிகழ்ச்சி சமீப காலமாக தான் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையிலே இது எத்தனாவது புத்தக மேடை நிகழ்ச்சி என்பது தெரியவில்லை. ஆனால் 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த நிகழ்ச்சி தவறாமல் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதில் தும்பி இலக்கிய அமைப்பை நாம் பாராட்ட கடமைப்பட்டு இருக்கின்றோம். அந்த வகையிலே கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ ஒரு பூக்காடு நான் ஒரு தும்பி என்னும் பாவேந்தரின் கவி வரிகளுக்கு ஏற்ப இந்த இலக்கிய அமைப்பை சிறப்புற நடத்தி கொண்டு வருகின்ற ஐயா ஞானவடிவேல் அவர்களை வருக வருக என நான் வரவேற்பதில் மிகவும் பெருமை அடைகின்றேன். ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள பல புத்தகங்களை எல்லாம் இந்த மேடைக்கு கொண்டு வந்து அதை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் கொண்டுள்ள ஐயா அவர்களை ஒரு தமிழ் தேனி போல அவர் தமிழகம் எங்கும் சுற்றி வந்தாலும் இலக்கியத்திலும் அவர் தமிழ் தேனியாகத்தான் உலாவி கொண்டிருக்கின்றார். அந்த தேரையெல்லாம் எடுத்து வந்து நமக்கு ஊட்டுவதிலே அவர் ஆர்வமாக இருக்கின்றார் என்று சொல்லி எப்பொழுதும் இந்த இந்த நிகழ்ச்சியிலே வாழ்த்து பாடல் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக பாடுகின்ற அம்மா சாமி மல்லிகா அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். எப்பொழுதும் போல தமிழ் வாழ்த்தை மிக சிறப்பாக பாடி அவையினரை அவைக்கு அந்த இசையினை தருவதில் மிகவும் முன்னோடியாக இருக்கின்ற அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். எல்லா நிகழ்ச்சிகளும் தவறாமல் பாடுபடுகின்ற பணி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்ற அதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புற நெறியாழ்கை செய்து இந்த நிகழ்ச்சியை தொய்வில்லாமல் நடத்துகின்ற ஒரு நல்ல வழிவகைகளை எல்லாம் செய்து புத்தகங்கள் எவையெல்லாம் இங்கே வாசிக்கப்பட வேண்டும், அவன் எவற்றையெல்லாம் இங்கே கொண்டு வந்து அறிமுகப்படுத்த வேண்டும், யாரையெல்லாம் அழைத்து வந்து புத்தகங்களை பற்றி பேச வைக்க வேண்டும் என்பதில் எல்லாம் மிக திறம்பட செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற அம்மா தேன்மொழி அவர்களை
வருக வருக என நான் வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் மிகச்சிறந்த புத்தகத்தில் இருக்கின்ற நல்ல கருத்துக்களை எல்லாம் நம்மளோடு பகிர்ந்து கொள்வதற்காக தொடர்ந்து வருகை புரிந்து தொடர்ந்து கருத்துக்களை தருகின்ற நமக்காகவே பல புத்தகங்களை ஐயா படிக்கின்றார்கள் என்றால் அது மிக அல்ல. அத்தகைய சிறப்புக்கும் வாழ்த்துக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா ஆய்வறிஞர் திரு வினயதீர்த்தன் ஐயா அவர்களை வருக வருக என நான் வரவேற்கின்றேன். புதிய நூல் ஆய்வுரை என்னும் தலைப்பில் இன்று மேன்மக்கள் என்னும் தலைப்பில் ஆசிரியர் திரு ஜே கமலநாதன் அவர்கள் எழுதிய நூலை பற்றி ஐயா அவர்கள் நூலை விமர்சனம் செய்த பிறகு ஐயாவை பற்றி பின்னால் பேசலாம் என்று கருத்துரையில் பேசலாம் என்பதனால் நான் அவரை பற்றி இப்பொழுது அதிகமாக கூறவில்லை. அந்த நூலை பற்றி பேச இருக்கின்றார் கவிஞர் மா ஞானவடிவேலு. ஐயா ஜே கமலநாதன் அவர்களையும் வருக வருகை என வரவேற்று தன்னுடைய நூலை இந்த புத்தக மேடைக்கு வழங்கி அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற ஐயா அவர்களுக்கு இந்த இலக்கிய மேடை நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களை வருக வருகை என வரவேற்று ஏற்புரை வழங்குவதற்காகவும் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார்கள். அகில இந்திய வானொலியிலிருந்து ஐயா அவர்கள் ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். ஓய்வு பெற்றதனால் தன்னுடைய பணி முடிந்து விடவில்லை, தமிழ் பணிக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது இப்படியெல்லாம் நூல்களை எழுதுவதிலிருந்து தெரிகின்றது. அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்று இந்த தும்பி இலக்கிய நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற திவ்யா சின்ன சேலம் அவர்களையும் கமல OnePlus என்னும் மொபைலில் இணைந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களையும் சுபீதா சுகுமார் அவர்களையும் சுப்பிரமணியன் அவர்களையும் அம்மா திரிபுர சுந்தி அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்கின்றேன். மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற புதுக்கோட்டை கீதா அவர்களையும் கவிஞர் லிங்கராஜா அவர்களையும் வருக வருக என நான் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நெறியாள்களிடம் ஒப்படைத்து நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தும்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இனி வரவிருக்கின்ற சார்வோர் பெண்களையும் வருக வருகவென நான் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சி 222 என்று கூட்டினால் அது 6ஆக வருகின்றது. அது ஆறுமுகம் என்னும் பெயருக்குரியது, அது ஞானவேலுக்கும் உரியது என்று கூறி அனைவரையும் மீண்டும் ஒருவரை வரவேற்று அவையினை தேன்மொழி அம்மா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய இந்த புத்தக மேடை நிகழ்வில் 2 நூல்களை நாம் வாரந்தோறும் பார்க்கின்றோம். ஒன்று படித்ததில் பிடித்த நூல் என்ற தலைப்பில் நம்மிடையே ஒவ்வொரு முறையும் நம்முடைய ஐயா ஆய்வறிஞர் வினயதீர்த்தன் ஐயா அவர்கள் தான் படித்ததில் தான் ரசித்த நூல்களை எல்லாம் இங்கு நமக்கு வந்து படையலாக்கி தந்து கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அவரிடம் வந்து இந்த அவை செல்வதற்கு முன்னாக 2வது நூல் வந்து ஒரு புதிய நூல். நம்ம எப்பயுமே வந்து ஒரு பழைய நூல், ஒரு புதிய நூல். அந்த புதிய நூலாக நம்முடைய ஜே கமலநாதன் ஐயா அவர்கள் எழுதிய நூல் மேன்மக்கள் என்பது. இந்த நூலை ஆய்வுரை செய்து தர இருப்பவர் நம்முடைய தும்பி இலக்கிய அமைப்பின் நிறுவனர் மாவு ஞானவடிவேல் அவர்கள். தற்போது இந்த அவை நம்முடைய ஐயா வினயதீர்த்தன் அவர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. ஐயா அவர்களுடைய பார்வையில் அவர் என்ன ஒரு நூலை இங்கு படைக்கப் போகிறார் என்பதை அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வணக்கங்க ஐயா, வாங்க ஐயா. உங்களுடைய உரையை தொடங்கலாமா? தொடங்கிடலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இருந்தராதர. நமது தும்பி இலக்கிய அமைப்பை நிறுவி மிகச்சிறப்பாக அதை நடத்தி செல்கிற பல வகைகளிலே திறமைமிக்க கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், அது தவிரவும் மார்க்கெட்டிங்கிலேயும் மிகச்சிறந்த ஒரு பணிகளெல்லாம் ஆற்றிக்கொண்டு ஓய்வறியாத இனிய நண்பர் திருமிகு மாவு ஞானவடிவேல் ஐயா அவர்களையும்
இதனை மிகச்சிறப்பாக தன்னுடைய அருமையான குரலையும் தெளிவோடு புரிதலோடு ஒருங்கிணைத்து செல்கிற திருமிகு தேன்மொழி அம்மையார் அவர்களையும் அருமையான ஒரு வரவேற்புரை நல்கி ஒருங்கிணைத்து உடனிருந்து ஊக்குவிக்கிற நமது திருமிகு கவிமாமணி திருமிகு பொதுகை செல்வராஜ ஐயா அவர்களையும் இன்றைக்கு மேன்மக்கள் இதுவே கெட்டாலும் மேன்மக்களே நாங்க மேன்மக்கள்ங்கிற ஒரு தலைப்புல அருமையான நூலை அத நமது ஞானவடிவேலு ஐயா ஒரு மதிப்புரை தருவதாக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அது தவிரம் திருமதி சாமி மல்லிகா அவளுடைய உருக்கத்தோடு பாடுறாங்க. அவங்களையும் மற்றும் இணைந்திருக்கிற சான்றோர்கள் ஒவ்வொருவரையும் வணங்கி வாழ்த்தி என்னுடைய உரையை தொடங்குறேன். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான நூல் இது. அது என்னன்னா, புகழ்பெற்ற முதல் வரியும் முழுமையான பாடல்களும். நமக்கு பல வரி முதல் வரி தான் தெரியும். அந்த சொல்ற போது முதல் வரியை மாத்திரம் சொல்லுவோம். திருக்குறளா இருந்தாலும் திருக்குறள் 2 வரியில விட நமக்கு முதல் வரி தான் சொல்ற வழிய அடுத்த வரி நம்ம சொல்றது இல்லை. அப்ப புகழ்பெற்ற முதல் வரிகள் வடவேங்கிடம் தென்குமடி குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம். இதை எல்லாரும் சொல்றாங்க. தமிழ்கூறும் நல்லுலகம். முழு பாடல் சொல்றாங்களா? பல்சாந்தீரே பல்சாந்தீரே. அதுக்கு முழு பாடல் சொல்றாங்களா? நல்லது செய்தல், அதாவது நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே, இது மாதிரி தமக்கன முயலானோந்தாள் மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே. இது மாதிரி ஒரு 3 தொகுதிகளாக இவர் பிரிச்சிருக்காரு. இந்த நூலாசிரியர் பேரு வி சுப்பிரமணியன் அப்படிங்கிறவர் நூலாசிரியர். இவரு நெற்கூப்பை அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவரு. சென்னையில பலகாலம் வாழ்ந்து அம்பத்தூர்ல வாழ்ந்தவரு. அம்பத்தூர் கம்மன் கழகத்தினுடைய செயலாளராக தொடக்கத்துல இருந்து இருந்தவர். அப்புறம் தலைவராக இருந்து அண்மையில தான் மறைஞ்சிட்டாரு. இவரு 2005 இந்த நூலை வெளியிட்டிருக்காரு. மணிமேகலை பிரசுரம் இந்த நூல். இதுல கிட்டத்தட்ட ஒரு 101 பாடல்களை நம்ம முதல் வரி மாத்திரம் நம்ம எல்லா இடத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அல்லது நடுவுல ஒரு வரி, முழு பாடல் நமக்கு தெரியறது இல்லை. முழு பாடல் தெரிகிற போது இன்னும் அதுல ஒரு மேன்மையும் அதனுடைய முழு அர்த்தமும் புரியுது. எப்பவுமே நாங்க இப்ப திருக்குறள் படிக்கிறோம் ஒரு தளத்துல வாரந்தோறும் வள்ளுவம்னு. ஒரு குறள் படிக்கிற போது வித்தியாசம் இருக்கு. ஆனால் குறள் முழுமையும் அந்த 10 குறள் பாக்களையும் படிக்கிற போது அந்த அதிகாரத்தினுடைய சிறப்பு, அந்த எப்படி ஒன்றுக்கு பின்றாக முதல்ல அதனுடைய வரையறை செய்து வாய்மை எனப்படுவது யாதனின் ஒவ்வொன்றுக்கும் அவதல்ல வரையறை செஞ்சிடுறார். பேதமை எனப்படுவது ஒன்று யாதனின் வரிசையா சொல்றார். அப்ப ஒவ்வொரு இதையும் முழுவதும் படிக்கிற போது அதுல நிறைய இதுங்குது. அது மாதிரி இந்த பாக்கள்ல நம்ம ஒரு வரிய சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதுல புகழ்பெற்ற முதல் வரியும் முழுமையான பாடல்களும் மணிமேகலை பிரசுரம் இங்க கிடைக்குது. இந்த அவைலபிளா இருக்கு. நீங்க வி சுப்பிரமணியன் அப்படின்னு அந்த பேரறிஞர் எழுதுறது. ஆர்வர் அவரு இன்சூரன்ஸ் துறையில பணியாற்றினவர். என்ன மாதிரி ஜெனரல் இன்சூரன்ஸ்ல அதுல உயர்ந்த பதவி இருந்தவர். இங்க இருக்கிற பலரை போலவும் ஆர்வத்தினாலே தமிழ் மீது ஈர்க்கப்பட்டவர். நான் சில இதுகளை முழுவதும் சொல்ல முடியாது. 101 இருக்கு. ஒரு 4-5 எனக்கு கொடுக்கப்பட்டது 20-25 நிமிடங்கள்ல சொல்லி நான் தளத்தை நமது ஞானவடிவேலு ஐயாட்ட ஒப்படைக்கிறேன். இப்போ முதல்ல இந்த யாதும் அதாவது வடவேங்கிடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூறு நல்லுலகம். இது தொல்காப்பியத்துக்கு சிறப்பு பாயிரம் பணம்பாரனார் அப்படிங்கிறவர் பாடுதல். அது பாயிரம் பாடுகிற போது அது ஒரு சாலை மாணாக்கர் பாடலாம். ஒரு குருவினுடைய ஒரே குருவில இருந்தவர்கள் பாடலாம். இப்படியெல்லாம் இருக்கு. இந்த பாயிரத்தை பணம்பாரனார் பாடி இருக்கார். ஆனா இந்த சொற்கள் நமக்கு ரொம்ப இது ஒரு பிரபலமானவைன்னு சொன்னான்.
புகழ்பெற்ற அத முழு பாடலை நீங்க கேட்டு பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்ப சொல்ல போறேன். அது என்ன? வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ்கூறுதல் உலகத்து வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலில் வழக்கும் செய்யுளும். வழக்குங்கிறது பேச்சு வழக்குங்கிறாங்க, செய்யுளுங்கிறது எழுத்து முறைங்கிறாங்க. அது ஆயிரு முதல் எழுத்தொரு சொல்லும் பொருளும் நாடி செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு. செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலத்தொடு, இயற்கையோடு பொருந்திய செந்தமிழ் நிலம் நமது நிலம். உங்களுக்கு தெரியும், 5 இணைகளாக 5 நில வகை நிலங்களாக பாடப்படுது. அப்ப இவர் என்ன சொல்றாரு? வடவேங்கடத்திலிருந்து தென்குமரி வரை உள்ள அந்த இயற்கையோடு இயந்த நிலத்துல எழுத்தாகவும் பேச்சு வழக்காகவும் இருந்த செந்தமிழ் முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி, முந்து நூல் முதல் நூல் முந்து நூல் கண்டு முறைப்பட எண்ணி புலந்தொகுத்தோனே போக்கரு பணவல். இந்த போக்கரு அதாவது ஒரு வழி, ஒரு சிறப்பான வழி உள்ள பனுவலை தொகுத்தான். அதை எங்கே அரங்கேற்றான்னு அதுல வருது. நிலந்தரு திருவிற்பாண்டியன் அவையத்து, திருவிற்பாண்டியன் அவையத்து, பாண்டிய மன்னனுடைய திருவிற்பாண்டியனுடைய அவையத்துல யாருக்கு முன்னாடி? அரங்கரைனாவின் நான்மறை முற்றிய அதங்கோட்டு ஆசார்க்கு அரில் தப தெரிந்து. அரில் தப தெரிந்து, அரில்னா ஐயம், தபம்னா கெடுதல், அது தெளிந்து ஐயம் திரிவர சொன்னாராம். யாருக்கு முன்னாடி? அதங்கோட்டு ஆசானுக்கு முன்னாடி. சொன்னவர் யாரு? மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி. அது மயங்கா மரபுன்னு எழுத்து முறை காட்டி, அதாவது ஐயமில்லாத மரபு, மயங்கா மரபின் நல்கு நீர் வரைப்பின் 5 நிறைந்த தொல்காப்பியன தன்பெயர் நாட்டி பல் புகழ் நிறுத்த படிமையோனே. படிமையின பெருமை, பெருமையுடைய தொல்காப்பியன் அவன் 5 மறைந்தவன். அது ஒரு இலக்கண நூல் முன்னாடி இருந்ததாக சொல்லுகிறார்கள். 5 பேசுறாங்க, ஆனா அது கிடைக்கல. ஆனால் முந்து நூல்னு சொல்லிட்டாரு, முதல் நூல்னு சொல்லிட்டாரு. இத அந்த பனம்பாரனார் பாடுறாரு. தன் பெயர் நாட்டி என்ன பண்ணாரு? பல்புகழ் நிறுத்தினாராம். அந்த பெருமையுடையவன் தொல்காப்பியன். அவன் பாண்டியனுடைய அவையத்தில் அதங்கொட்டாசானுக்கு முன்னாடி பாடனாருங்கிறார். அப்புறம் யாதும் ஊரே யாவர் என்களில் எல்லாரும் தெரிஞ்சது. அடுத்தது பல்சாந்தீரே பல்சாந்தீரே. இதுல பயனில் முதுமைன்னு ஒரு வார்த்தை வர்றதுனால இதை எடுத்தேன். இந்த பாடப்பகுதியில் கூட இருக்கு. அது சொல்றது சான்றோர்களே எல்லாரும், நம்ம இங்கு குழுவியுள்ள சான்றோர்கள் மாதிரி பல்சாந்தீரே பல்சாந்தீரே கயல் முள்ளன்ன நரை முதிர் திரை கவிழ். கவிழ்னா இந்த கண்ண இந்த இடம்லாம் அதெல்லாம் முற்றி போயிடுச்சு. வயது ஆக ஆக அதெல்லாம் தளருது. அது நரை முதிர்க்குதே, திரை கவிழுது, கயல் முள் என்ன அப்படின்னு ஒரு ஊமை போட்டுறாரு. மீனினுடைய அந்த முள்ளு மாதிரி ஷேவ் கூட பண்ணிக்கலாம் போல இருக்கு அந்த காலத்து ஆளுக்கா சில பேர். அதாவது அந்த முள் மாதிரி தாடி இருக்கு. ஆனால் என்ன சொல்றாரு? பயனில் மூப்பின் பல்சாந்தீரே. அந்த மூப்புங்கிறது பயனுடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம தமிழ் நெறி எந்த நெறியும் சொல்லுகிறது. மூப்பு பயனுடையதாக இருக்க வேண்டும். இங்கு பல சான்றோர்களும் ஏன் குழுமுறோம்? ஒரு நல்ல சொற்களை கேட்டு அது ஒரு இடத்திலே பகிர்கிற போது ஒரு இன்பம் கிடைக்குது. அதுல யாராவது ஒருவருக்காவது தெளிவடைந்தால் ஆனா ஒரு மகிழ்ச்சி நமக்கு கிடைக்குது. அப்ப இந்த மூப்பை பயனில்லாத மூப்பாக போக வேண்டாம்ங்கிறதுக்காக தான் நம்ம துன்பி இலக்கியம் அமைப்பு மாதிரி ஞானவடிவேல் அவர்களும் நண்பர்களும் சேர்ந்து இத தொடர்ந்து நடத்துறாங்க. அந்த மூப்புல ஒரு பயன் இருக்கணும். பயனில் மூப்பின் பல்சாந்தீரே கணிச்சு கூர்ம படை கடுந்திரல் ஒருவன், கடுந்திரல் யமன்.
அவன் என்ன வச்சிருக்கான்? மழுன்னு ஒரு ஆயுதம் வச்சிருக்கான். கூர்மான ஆயுதம். கணிச்சு கூர்மப்படை கடுந்திரல் ஒருவன் பிடிக்கும் காலை வந்து பிடிக்கிறானே. அப்ப என்ன பண்ண போறீங்க? இறங்குவீர் மாதோ. ஐயோ பிடிக்கிறானேன்னு இருப்பியா? இது வரைக்கும் உன்னோட செய்யலையேன்னு கேட்கிறார். இறங்குவீர் மாதோ. நல்லது. அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு, நல்லது செய்தல் ஆற்றீராயினும். எல்லாரும் சொல்லுகிற இடம். நல்லதை செய்யாட்டியும் கெடுதல் செய்யாம இருப்பது தவம் என்பதற்கு திருக்குறள் என்ன சொல்லுது? உற்ற நோய் வந்த நோயை பொறுத்துக்குவானா, அப்புறம் அத அடுத்தவர்களுக்கு அந்த மாதிரி நோயை செய்ய மாட்டான். அது தவம்ன. அதைத்தான் இங்க என்ன சொல்றாரு? நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். அல்லது செய்தல் ஓம்புமின். அது கெடுதல் செய்யாம காத்துக்கொள். அதுதான் எல்லாரும் உவப்பது. இந்த உலகம் எதை உவக்கிறது? எதற்கு மகிழ்ச்சி அடையது? நல்லது செய்யாட்டியும் கெட்டது செய்யாம இருப்பார். அன்றியும் நல்லாற்றுப்படுவும் நெறியும் அதுவே. அப்ப இது ரெண்டையும் சொல்லுகிற போது இன்னும் அந்த பாடலுடைய முழுமையாக தெரிந்து கொள்கிற போது வலிமை புரிகிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அதாவது எல்லோரும் ஒப்பது அன்றியும் தான் மட்டும் உவக்கிறது இல்லை, எல்லாரும் மகிழ்ச்சி அடைகிறது. அதனாலதான் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அது அது நல்லாற்றுப்படுவதும் நம்மள சிறந்த வழியில் உயிர்ப்பதும் அதுதான். நெறியும் அதுவே. மகிழ்ச்சி நன்னெறி இதெல்லாம் கொடுக்கிறாங்க. யாண்டு பலவாக நரை சொல்றாங்க. அப்புறம் ஈயல் ரத்தன் வந்து வரிசையா இந்து புறந்தருதல் எந்தனை கடனே. அது கொஞ்சம் மற்ற வரிகளும் தெரியுது. கெடுக சிந்தை கடிதிவள் துணிவே. கெடுக சிந்தை கடிதிவள் துணி. எந்த பாடலாவது எல்லாம் வாழ்கன்னு தான் பாரு. உலகம் உவப்பன்னு தான் ஆரம்பிக்கிறான். ஆனா புறநானூற்று புலவர் என்ன பாடுறார்? கூர்மா சாத்தியார் கெடுகன்னு ஆரம்பிக்கிறார். இவளுடைய சிந்தை கெடுக. இவள் துணிவே. இவள் துணிவு என்ன? மூதின் மகளிர் ஆதல் தகுமே. சிறந்த பெண், மூதில் மகளிர். இதெல்லாம் சிறந்த செங்க இலக்கிய வாக்கியங்கள். மேல் நாடுற்ற சிறுவிற்கு இவள் தன்னை. இவளுடைய என்ன பண்ணா? யானை எறிந்து களத்தொழிந்தனே. இது தெரிஞ்சதுனால கொஞ்சம் வேகமா போறேன். நெருநல்வற்ற செறிவிற்கு இவள் குழன பெருநிறை விளங்கி ஆண்டுபட்டனே. இன்றும் இந்த வார்த்தையெல்லாம் முழுவதும் படிக்கிற போதுதான் அவர் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி. அந்த ஒலி கேக்குதான், போர் முரசு கேக்குதான். செருப்பறை போர் முரசு கேட்டு விருப்புற்று மயங்கி வேல்கை கொடுத்து வெளிது விரித்து வெளியே தெரிஞ்ச பையனை கொண்டாந்து இந்த பாருமையர் குடுமி எண்ணெய் தேவி. என்ன வார்த்தை? ஒரு மகன் நல்லது இல்லோள் செருமுகம் நோக்கி செல்கன விடுமே. ஒரு மகன் நல்லது. அதனாலதான் சொன்னாரு கெடுக சிந்தை கடித்து வைக்கிறது. இப்படி நிறைய பாடல்கள் நான் பார்த்துட்டே இருந்தேன். தமக்கன முயல்தான். இதுல கல் தோன்றி வந்தோன்றாக்காரத்தே இத எல்லாரும் சொல்றோம். அது எங்க வருது? புறப்பொருள் வெண்பா மாலை. இது 9வது நூற்றாண்டுலதான் பாட போறாங்க. ஆனா புறப்பொருள் வெண்பா மாலையில இது வருது. அதுல ஐயனார் அவர் தான் புலவரு. அவரு பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம். பொய் அகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம். வையம் போர்த்த வயங்கொழி நீர் கையகல. வையம் போர்த்த வயங்கொழி நீர் கையகல கல் தோன்றி வந்தோன்றா காலத்தே வாழோடு முன்தோன்றிய மூத்த கொடி. இதற்கு விளக்கம் வித்தியாசமாக கொடுக்கிறாங்க. அதாவது கல் தோன்றி வந்தோன்றா, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது என்னாச்சு? வையகம் போர்த்த வயங்கொழி நீர். வையகத்தை போர்த்தி இருக்கு நீர். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும், பெருவெடிப்பு சொல்றாங்க, இது வருது. அந்த நீர் விலகு அகல. அப்ப என்ன வருது? குன்று வருது. குன்று வந்தா
எந்த நிலம் வந்துருச்சு? முல்லையும் காடும் காடு சார்ந்த இடமும் அந்த மலையும் மலை சார்ந்த இடமும் வந்துருச்சு. ஆனா மருதம் வல்லைங்கிறார். இந்த வயல்வெளிகள் வருகிறதுக்கு முன்னாடி கல் தோன்றி மந்தோன்றா காலம்னா மண் எனப்படுவது வயல்னு சொல்றாங்க. வயல் வராத காலத்துக்கு முன்னாடி அந்த காலத்துல என்னத்தோட அவர்கள் வீரர்களாக இருந்தார்கள்னு சொல்லு. வில்லோடு காலத்தே வாழோடு முன்தோன்றிய மூத்த கொடி. இதத்தான் நம்ம எல்லாரும் கல் தோன்றி வந்தோன்றா கல் தோன்றி வந்தோன்றாங்கிறா. அதுக்கு விளக்கமும் இது மாதிரி சொல்றாங்க. அதாவது வயங்கொடி நீர் என்ன, வையகம் போர்த்த வயங்கொடி நீர் கைய அகல கல் தோன்றுச்சு, ஆனா மண் தோன்றல. அப்ப முல்லையும் காடும் மலையும் தோன்றுச்சு, இன்னும் வயல் வல்ல. அப்ப வீரர் குடியாக தமிழர் குடி இருந்தது என்று விளக்கம் சொல்லுகிறார். முன் தோன்றிய மூத்த கொடி. ரெண்டு பாடல் சொல்லலாம். நான் பற்ற இன்பம் பெருகை வையகம் எல்லாரும் சொல்றோம். இது திருமந்திரத்துடைய திருமூலர் சொன்ன திருமந்திரம். நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில். வான் பற்றி நின்ற மறைபொருள். இங்கே மறைபொருள் அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஊன் பற்றி நின்று, அது நமது உடலும் உயிருமாகிய இந்த ஊனை பற்றி நிற்கிறது. உணர்வுரு மந்திரம் ஊனும் உறவும் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. எது? நான் பெற்ற இன்பம். அது இந்த வையகமும் பெறுறதுக்கு வழி சொல்லுகிறேன். இந்த இடத்துல என்ன வருது? மறைப்பொருள். மறைப்பொருள்னா மந்திரம் தானேங்கிறாங்க. மறைப்பொருள நமக்கு வேதங்கள்னு அவங்க சொன்னதுக்கு மேலையும் இங்கு தமிழ் மறை இருந்ததாக சொல்கிறார்கள். இல்லாவிடில் தமிழ் மறையான வள்ளுவம்னு வச்சுக்கலாம். இந்த மறைப்பொருள்ங்கிறது ஒரு முன்னோர் சொன்னிய வாக்கியம். இன்று ஒரு நூலை பத்தி, மேன்மக்கள்னு ஒரு நூலை பத்தி பேச போறோம். அது ஒரு சிறந்த நூல் அப்படின்னு இருக்கிற போது அதுல ஒரு நல்ல வாக்கியம் இருக்கும். எத்தனையோ நான் செல்ஃப் ஹெல்ப் பாடங்கள் இங்கே ஒரு நூல்களை பற்றி நமது தளத்துல நானே பல ஆங்கில நூல்களை தமிழ்ல சொல்லியிருக்கேன். இலக்கண நூல்களையும் தொடர்ந்து சொல்றோம். இப்ப அது மாதிரி தான் இங்க சொல்றோம். அது மாதிரி அதுல ஒரு கருத்தை கற்றது, அது கசடர கற்க கற்பவை கற்க கற்றபின் கற்க நிற்க கற்குங்கிறார். அந்த நிற்க கற்றால் அப்ப அந்த மறைபொருள்ங்கிறத ஒரு நல்ல ஒரு சிறந்ததுன்னு நம்ம தேர்ந்தெடுத்தத தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே நமக்கு எல்லாம் விளங்கும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள். அந்த மறைபொருள் வானளவு உயர்ந்தது, சிறந்தது. சொல்லிடில் ஊன் பற்றி நின்று உணர்வுரு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்பிடும் தானே. இது போல நிறைய அன்பே சிவம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். வள்ளல் பிரானிற்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணி விளக்கேனார். இந்த இதுல உள்ளம் பெருங்கோயில், கடவுள்னு ஒருத்தர் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா உள்ளம்னு நம்மோட இருக்கு. அதுவே பெருங்கோயில் தான். உள்ளம் பெருங்கோயில். இந்த ஊனுடம்பு ஆலயம் உள்ள சீவன் இருக்கே, இந்த உயிர் இருக்கே, அதுதான் சிவலிங்கம்னார். திருமந்திரத்துல நிறைய சொல்றார். அப்ப வள்ளல் பிரானருக்கு வாய் கோபுர வாசல். அந்த உள்ளே இருக்கவருக்கு, அந்த ஆலயத்துக்கு எது கோபுர வாசல்? வாய் தான். இப்ப வாயில வர்றது என்ன? அதாவது நம்மள இருந்து வெளிவருகிறது எல்லாமே நாற்றமா இருக்கா. நீங்க எண்ணி பாருங்க. சிறுநீராக இருந்தாலும் சரி, வேறு இருந்தாலும் சரி, வியர்வையாக இருந்தாலும் சரி, நாற்றமாகவே இருக்காது. அப்ப சொல்லு இருக்கு பாருங்க, அது மனமா வரணுமா? நம்ம சொல்லுகிற சொல் மணக்கணுமா?
அது வாய் கோபுர வாசலுக்கு முன்னாடி எவனாவது அசிங்கம் பண்ணுவானா? அதுல வர்றது நல்ல காற்றாத்தான் இருக்கு. கோபுர வாசல்ல நின்று பார்த்தா தெரியும். அப்படி ஒரு சுகமான காற்று வரும். உள்ள இருந்து அந்த காற்று வரும். அப்ப வாய் கோபுர வாசல்னார். விடம்பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தோர்க்கு ஐயமரத் தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கு. இந்த புலன்கள் ஐம்பொறி வாழியும் நெருகில் புறம் செல்லா கோசலம் சொல்லுவாங்க. அந்த நெருகில் புறம் செல்லாத மணி விளக்குகள் இவைன்னு சொல்றாரு. அப்ப இந்த நூல்ல ஒரு 101 பாடல்கள், பின்னாடி பாரதிதாசன் வரைக்கும் வர்றாரு. அப்புறம் தமிழ் இலக்கியங்கள் முதல்ல சங்க இலக்கியம் தொடங்கி மறுபடி ஒவ்வொரு சாதாரண சின்னதுல இருந்து 101 பாடல்கள். அதுல இதுல நான் பெற ஒரு கருத்து என்னன்னா, நம்ம ஒரு வரியத்தான் படிச்சுட்டு அதையே தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சித்திரமும் கைப்பழக்கம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்றாரு. அதுக்கப்புறம் வைத்தது ஒரு சொல் மனப்பழக்கம்ங்கிறாரு. பேச்சு வரணும்னா மனப்பழக்கம் வேணுங்கிறார். அப்போ ஒவ்வொன்னு அது நாளும் அதுல வரணும். அப்ப முழுமையான பாடல்களை நம்ம தேடியும் படிக்கணுங்கிற உந்துதலை இந்த புத்தகம் கொடுத்துச்சு. இந்த புத்தகத்துக்கு பேரு புகழ்பெற்ற முதல் வரியும் முழுமையான பாடல்கள். எழுதியவர் வி. சுப்பிரமணியம். மணிமேகலை பிரசுரம். 80 ரூபாய் தான். 101 பாடல்கள் என்பதை சொல்லி இந்த அருமையான தளத்தையும் இதிலே இணைந்துள்ள சான்றோர்களையும் மீண்டும் மீண்டும் வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. சிறப்புங்க ஐயா. வழக்கம் போல தங்களுடைய உரை தெளிவாக அந்த நம்முடைய பழைய இலக்கியங்களில் தொல்காப்பியத்தில் இருந்து புறப்பொருள் மாலையிலிருந்து அனைத்திலுமிருந்து நீங்க அழகான பாடல்களை எல்லாம் நீங்க எடுத்துக்காட்டி எப்படி எல்லாம் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதற்காக இந்த அவை உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. பல்வேறு இலக்கியங்களை கரைத்து, ஆங்கில இலக்கியம் சரி தமிழும் சரி கரைத்து குடித்திருக்கின்ற நீங்கள் அந்த நேரத்தை கருதி எவ்வளவு சுருக்கமாக கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கிறீர்கள். இல்லாவிட்டால் இன்னும் மிக விரிவாக கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. தொடர்ந்து நம்முடைய அடுத்த நூல் ஒரு புதிய நூல், மேன்மக்கள் என்ற இந்த புதிய நூலை நமக்கு ஆய்ந்து அறிந்து சொல்வதற்காக நம்முடைய தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் நிறுவனர் மாவு ஞானவடிவேல் ஐயா வருகிறார்கள். இந்த நூலை எழுதியிருப்பவர் ஒரு அகில இந்திய வானொலியில் இயக்குனராக பதவி ஓய்வு பெற்றவர், ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர், மதிப்பிற்குரிய ஜே. கமலநாதன் ஐயா அவர்கள். இந்த நூலினுடைய அந்த சிறப்பினை எல்லாம் அறிந்து கொள்வதற்கு அவளோடு காத்திருக்கிறோம். ஐயா வாங்க. வணக்கம். வணக்கம். நான் பேசுறது கேக்குதா? கேக்குது கேக்குது. இருளினை வறுமை நோயை இடறுவேன், என் உடல் மேல் விழுகின்ற பகைக்கின்ற நான் ஒருவனே எதிர்த்தேன். நீயோ கருமான் செய் படையும் வீடு, நானங்கோர் மறவன் தன்னை பொருள் தரும் கொஞ்சம் இருக்கலாம். குரல் கொஞ்சம் கனமா குறைச்சல இருக்கு. தன்னல் பொருள் தரும் தமிழே, எனக்கு ஒரு திருச்சாடு நான் ஒரு துந்தி என்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய அருமையான வரிகளை தமிழ் வணக்கமாக சொல்லி இந்த இனிமையான வாய்ப்பை நான் துவங்குகிறேன். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பினுடைய 222வது சரித்திர புகழ்பெற்ற இந்த நிகழ்ச்சியில் இந்த பொன்மாலை பொழுதில் உலகம் முழுமையிலிருந்தும் இணைந்திருக்கிற அறிவு சிறந்த ஆண்டோர் பெருமக்கள் அனைவரையும் முதலில் வணங்கி தொழுகின்றேன். இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நெறிப்படுத்தி வருகிற அன்பிற்குரிய அம்மா மதிப்புறும் முனைவர் கவிநிலவு தேன்மொழி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வழங்கி சிறப்பு சேர்த்திருக்கிற கவி மாமணி ஐயா புதுகை செல்வராசன் ஐயா அவர்களே, இனிமையான குரலில் வெள்ளை கமலத்திலே என்று மிக மிக பொருத்தமான ஒரு தமிழ் பாடல். ஏனென்றால் இந்த நூலை குறித்து நான் பேசப் போகிறேன். அந்த நூலுடைய ஆசிரியர் கமலநாதன். அவருடைய உருவத்திற்கு பின்னாலும் கமலங்கள் பூத்து குலுங்குகின்றன. அப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் அவர்கள் வெள்ளை கமலத்திலே என்று மிக சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு பாடலை, துவக்க பாடலை பாடி நம் அனைவரையும் மயக்கி அன்பிற்குரிய அம்மா
ஓய்வு பெற்ற தமிழாசிரியை சாமி மல்லிகா அவர்களே, அன்பிற்குரிய ஐயா ஜே கமலநாதன் அவர்களை அறிமுகப்படுத்தி அவர்கள் நூலையும் அறிமுகப்படுத்தி இதனை ஆற்றுப்படுத்திய அன்பிற்குரிய முனைவர் காவிய விரிவுரை செல்வர் ஐயா அமிர்தலிங்கம் ஐயா அவர்களே, அவர்கள் வர இயலாத சூழ்நிலையில் இருக்கிறார். இருந்தாலும் அவரை மிகுந்த நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு நிறைய அறிஞர்கள் வந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அறிஞர் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் பாரத வங்கியினுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்து ஓய்வு பெற்று இந்த நிகழ்ச்சியில் நிகழ்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் மற்றும் அமுத பாண்டியன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். கர்நாடக தமிழ் சங்கத்தினுடைய மிக பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனிதர். என் மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியது அன்பிற்குரிய ஐயா பொற்கோ அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். தனசேகரன் அவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திவ்யா சின்னசேலம், கமலினி 1+ என்கிற இடத்திலிருந்து, பாபரஸ் மோகி திருநாதன் பம்பாயில் இருந்து வந்திருக்கிறார். திரிபுர சுந்தரி அம்மா அவர்கள், கீதா அவர்கள் புதுக்கோட்டை அம்மா அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். வினயதீர்த்தன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான ஒரு உரையை நமக்கு நமக்கெல்லாம் ஆற்றுப்படுத்தி சென்றிருக்கிறார்கள். அன்பிற்குரிய சரித்திர நாவலாசிரியர் லிங்கை ராசா அவர்கள் எழுந்திருக்கிறார்கள். அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சி பதிவாகிறது. இதனை நாளையும் இன்றும் எதிர்காலங்களிலும் நிறைய பேர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிப்பார்கள். அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியவர்களே, பாரதிதாசன் தான் பாடினார், நூலைப்படி அங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி கடும்பகல் படி, மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி, கற்பவை கட்டும்படி வள்ளுவர் சொன்னபடி நூலைப்படி, கற்பவை கட்டும்படி நூலைப்படி என்று சொன்னார். அப்படி எதை கற்க வேண்டுமோ அப்படிப்பட்ட நூலை நாம் படிக்க வேண்டும், அப்படிப்பட்ட நூலை படித்து அதை மற்றவர்களுக்கு பகிர வேண்டும் என்கிற ஆவலில் ஆசையில் உருவாகிய ஒரு தளம் இது. இதனை தூக்கி நிலைநிறுத்துகிற வேலையை அன்பிற்குரிய அறிய பெருமக்கள் அம்மா தேன்மொழி அவர்கள், சாமி மல்லிகா அவர்கள், புதிய செல்வராசன் ஐயா அவர்கள், குறிப்பாக நாங்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிற அன்பிற்கு ஐயா வினயதீர்த்தான் அவர்கள் போன்றவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வணங்கி தொழுகிறேன். அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் இன்றைக்கு ஒரு நல்ல நூலை குறித்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்ததை நினைத்து உண்மையிலேயே நான் மகிழ்கிறேன். ஒரு ஒரு பயனுள்ள பொழுதாக இது கழிகிறது என்பதில் உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி. பெரியவர்களே, இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த நூல் மேன்மக்கள் என்கிற தலைப்பிலே வெளியாக இருக்கிற ஒரு நூல். இதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று கருதுகிறேன். இது உயர்ந்த மனிதர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்கள் என்கிற தலைப்பிலே சுட சுட வெளிவந்திருக்கிற ஒரு நூல். இது எப்போ வந்திருக்குன்னா டிசம்பர் 2025 தான் வெளிவந்த ஒரு நூல். சென்ற ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக அன்பிற்குரிய ஆசிரியர் ஜே கமலநாதன் அவர்கள் இதனை எழுதி நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். தமிழ் ஒரு நல்லுலகத்திற்கு வழங்கியிருக்கிறார். இதனுடைய பல்வேறு சிறப்புகளை நாம் பார்க்க முடியும். நான் ஒரு சில சிறப்புகளை எனக்கு கொடுத்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லி விடைபெறலாம் என்று கருதுகிறேன். முதலில் இது எழுதிய ஆசிரியர் அவரே மிகச்சிறந்த ஒரு மேன்மக்களாக இருக்கிறார். அவர் சிறந்த சொற்பொழிவாளர், சீரிய எழுத்தாளர், உன்னத கவிஞர். அது மட்டுமல்ல, அகில இந்திய வானொலியின் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இயக்குனராக பதவி உயர்வு பெற்று பல்வேறு இடங்களில் பணியாற்றி அவர் மிகச்சிறந்த பணியாற்றி ஓய்வு பெற்றவர். ஓய்வு பெற்றோம் ஓய்ந்திருப்போம் என்று கருதாமல் தொடர்ந்து நூல்களாக எழுதி குவித்து இது அவருடைய 19வது நூல். கிட்டத்தட்ட 20 நூல்களை அவர் தொடுகிறார். அந்த அளவிற்கு தொடர்ந்து எழுதி குவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிந்தனையாளர். அதாவது ஒரு நூலை நாம் இப்போ என்ன எழுதுகிறோம் என்பதில் இருக்கிறது. அதாவது 2 விதயங்கள், என்ன எழுதுகிறோம், எதற்காக எழுதுகிறோம் என்பதுதான் ஒரு படைப்பாளனுடைய எண்ணமாக இருக்கிறது. சில பேர் எழுதுகிறார்கள் பணம் பண்ணுவதற்காக எழுதுகிறார்கள், சிலர் புகழ் சேர்ப்பதற்காக எழுதுகிறார்கள். இந்த புகழ் சேர்ப்பதற்காக எழுதுபவர்கள் தன்னலம் மிக்கவர்கள், செல்வம் சேர்ப்பதற்காக எழுதுகிறவர்கள் விளம்பரசாலிகள், செல்வத்தின் மேல் பணத்தின் மேல் ஆசைப்பட்டவர்கள். ஆனால் வேறு சிலர் இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள், அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக எழுதுகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் பணம் சேர்ப்பதோ புகழ் சேர்ப்பதோ அல்ல. இந்த சமுதாயத்தில் ஒரு சிறு துரும்பையாவது, ஒரு சிறு விதையாவது ஒரு பூவாக மலரச் செய்கிற அந்த ஒரு வளர்ச்சிதை மாற்றத்திற்கு தன்னுடைய எழுத்து, தன்னுடைய சிந்தனை, தன்னுடைய எண்ணம் கருவியாக இருந்து விடாதா என்கிற அந்த ஒரு எண்ணத்தில், ஆசையில்
சமுதாயத்திற்காக எழுதுகிறவர்கள் தான் சிறந்த எழுத்தாளர்கள். அந்த வகையில இவர் சமூகத்திற்காக எழுதிய ஒரு நூலாகத்தான் இந்த மேன்மக்கள் என்கிற இந்த அற்புதமான நூலை படைத்திருக்கிறார். நான் இங்க ஒரு உபசாரமாக நான் இதை சொல்லவில்லை. நான் சிறு வயதில் என்னுடைய நூலகங்களுக்கு போய் படித்திருக்கிறேன். 7வது 8வது படிக்கிற போதே படிச்சிருக்கிறேன். அப்பெல்லாம் அந்த நூலை படிக்கிற பொழுது நான் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்படி ஒரு உணர்வை இதுகாரும் இந்த இடைப்பட்ட காலங்களில் நான் அடைந்ததில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு உணர்வை நான் அடைந்தேன் இந்த புத்தகத்தை படிக்கிற பொழுது. ஏனென்றால் மிக மிக பயனுள்ள புத்தகம். ஒரு தீக்குச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு பல்வேறு விளக்குகளை ஏற்றி வைப்பது போல இதில் இருக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் நம் மனதிற்குள் இருக்கக்கூடிய பல்வேறு நல்ல குணங்களை மலர்ப்பித்து அதற்கு உயிர் கொடுப்பது போல இருந்ததை நான் உணர்ந்தேன். அந்த வகையில் இந்த மேன்மக்கள் என்கிற நூல் மிக சிறப்பான நூலாக வந்திருக்கிறது. சரி, இதுல என்னதாப்பா இருக்கு நீ இப்படி சொல்ற என்று கேட்கிற பொழுது, இந்த நூலில் அவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், நல்ல அறிஞர்கள், தலைவர்கள், கலைஞர்கள், தொழிலதிபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான நிகழ்ச்சிகளை தொகுத்திருக்கிறார். அந்த சுவையான நிகழ்ச்சிகளை படிப்பதற்கு சுவையாக இருக்கிறது. அந்த நிகழ்ச்சிகள் நமக்கு இனிமை கூட்டுகின்றன. ஆனால் அந்த நிகழ்ச்சிகளோடு இருந்தால் அது வெறும் தொகுப்பாக முடிந்திருக்கும். நான் இந்த புத்தகத்தில் நான் ரசிப்பது என்னவென்று சொன்னால், அந்த நிகழ்ச்சிகளை சொல்லிவிட்டு கடைசியாக அவர் 2-3 வாக்கியங்களில் அவருடைய சிந்தனையை வெளிப்படுத்துகிறார். அதுதான் நான் மிக மிக ரசித்து லயித்து போன இடமாக நான் பார்க்கிறேன். அது இந்த நூலுக்கு மிகப்பெரிய கணத்தை சேர்க்கிறது. ஒரு செய்தியை சொல்லிவிட்டு போவது என்பது ஒரு தொகுப்பதாக ஆகும். ஆனால் அந்த செய்தியை சொல்லி அதன் மூலமாக நாம் பெற வேண்டிய செய்தி என்ன, இந்த உலகம் அடைய வேண்டிய நீதி என்ன என்பதை அவர் தன்னுடைய எழுத்து ஆளுமையால், நீண்ட கால அறிவால், அனுபவ அறிவால் அவர் ஒரு உயர்ந்த பதவியில், சிறிய நிலையில் இருந்து உயர்ந்த பதவிக்கு சென்று இந்த உலகத்திற்கு ஒரு பணியாற்றிய அந்த அனுபவ அறிவில் அவர் எழுதுகிற அந்த ஓரிரு வாக்கியங்கள் இந்த நூலுக்கு மிகப்பெரிய கணத்தை சேர்க்கின்றன. நமக்கு ஒரு படைப்பாளனாக எனக்கு மிகப்பெரிய ஒரு இன்பத்தை தருவதாக இருந்தன என்பதை நான் முதலிலேயே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்பொழுது அதில் உள்ள ஒரு சில கிட்டத்தட்ட ஒரு 50 நிகழ்ச்சிகளை இவர் இங்கே தொகுத்திருக்கிறார். 50 நிகழ்ச்சிகள், பல்வேறு அறிஞர் பெருமக்கள், சாதனையாளர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள், சுவையான நிகழ்ச்சிகள், 50 நிகழ்ச்சிகள் தொகுத்திருக்கிறார். அதன் மூலமாக நமக்கு பல்வேறு நல்ல செய்திகளை சொல்லி நம் மனதில் இருக்கக்கூடிய முறங்கி கிடக்கிற அந்த நல்ல குணங்களை தட்டி எழுப்புகிற வேலையை மிக மிக சாதுரியமாக இந்த எழுத்தாளர் இங்கே ஐயா அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதற்காகவே அவரை நாம் பாராட்ட வேண்டும். இதுல ஒரு சில நிகழ்ச்சிகள் நாம் அறிந்த செய்திகளாக இருக்கின்றன. ஆனால் பெரும்பாலான செய்திகள் நாம் அறியாத செய்திகளாக இருக்கின்றன. அறிந்ததை படித்தாலும் கூட அதில் நான் சொன்னது போல அவருடைய அந்த கடைசி 4 வரிகளில் அவர் சொல்லுகிற அந்த செய்தி என்பது நமக்கு மிகவும் சுவை தருவதாக இருக்கிறது. நான் ஒரு சில செய்திகளை சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். அதாவது காமராஜர், அண்ணா, இந்த 2 பேரும் நமக்கு தெரியாதவங்க கிடையாது. காமராஜர் 2 பேரும் போட்டி போட்டு நிற்கிற பொழுது காமராஜர் ஒரு கட்டத்தில் தோற்று போய் விடுகிறார். நம்ம எல்லாம் தெரிஞ்சதுதான். அந்த விருதுப்பட்டி என்று சொல்லக்கூடிய விருதுநகரிலே அவர் தோற்று போய் விடுகிறார். தோற்ற உடனே எல்லோரும் போய் அழுகிறார்கள் அவரிடம். இந்த மாதிரி ஒரு சிறுவரிடம், ஒரு இளைஞரிடம் நீங்கள் தோற்று விட்டீர்களே. காமராஜர் யார்? சாதாரண மனிதர் அல்ல. அவர் 2 முறை முதலமைச்சராக இருந்து, இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இருந்து, லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக முன்மொழிந்து, அதற்கு பிறகு இந்திரா காந்தியை பிரதமராக முன்மொழிந்து கிங் மேக்கர் ஆக இந்த நாட்டினுடைய கிங் மேக்கர் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர். அவர் இந்த ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோற்று போய் விடுகிறார். சீனிவாசன் என்பவர் முன்னாடி. அப்ப எல்லாரும் போய் அழுகிறார்கள் அவர்கிட்ட. இந்த மாதிரி ஆயிடுத்தே என்று அழுகிறார்கள். அப்ப அவர் சொல்றாரு, ஏப்பா அழுகுறீங்க, முதல்ல அழுகை நிறுத்துங்கய்யா அப்படின்றார். என்ன அப்படின்னு, இந்த சின்ன பையன் உங்களை ஜெயிச்சிட்டானு என்று சொல்லுகிறார்கள். உடனே அவர் சொல்லுகிறார், சின்னவன் என்று சொல்லாதீர்கள், ஒரு சிறுவன் கூட ஜெயிக்கிற அளவிற்கு இருப்பதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்திற்காகத்தான் நம்ம பாடுபட்டோம். ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லு, நான் தோத்துட்டேன்னு சொல்லாத, ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லு என்று காமராஜர் சொன்னாராம். அதாவது தன்னுடைய நிலை தாழ்ந்து விட்டது என்று அவர் கருதவில்லை, ஆனால் தன்னுடைய கொள்கை வென்றிருக்கிறது என்று அவர் கருதியிருக்கிறார். அதுதான் அவருடைய மேன்மக்களுடைய குணமாக இங்கே குறிக்கிறார்.
அதை விட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா, இன்னொரு குரூப், அந்த இன்னொரு பகுதி அண்ணாவிடம் போய் அவருடைய கட்சிக்காரர்கள் ரொம்ப ஆனந்தமாக சொன்னார்களாம். உடனே ஜெயிச்சிட்டோம், நம்ம ஜெயிச்சிட்டோம், காமராஜரே நம்ம ஜெயிச்சிட்டோம் என்று அவரிடம் போய் சொல்லியிருக்கிறார். ஆனால் அண்ணாவுக்கு கோபம் வந்து விட்டது. அவர்களை நிறுத்துங்கள், முதல்ல ஏன் ஆனந்தப்படுகிறீர்கள்? அவர் எவ்வளவு நேர்மையான மனிதர், எவ்வளவு நல்ல சீர்திருத்தங்கள்லாம் செய்திருக்கிறார். இந்த மக்கள் நன்றியே இல்லாம அவரை தூக்கி எறிஞ்சிட்டாங்களே, இது ஜனநாயகத்துக்கு நல்லதில்ல, போங்க என்று அண்ணாதுரை சொல்லியிருக்கிறார். எப்படி ஒரு சராசரி மனிதன் சந்தோஷப்பட வேண்டிய செய்தியை ஒரு சாதனை மனிதர்கள், மேன்மக்கள், அவர்கள் வேறு கோணத்தில் பார்த்து அந்த கொள்கையை குறித்து நின்றார்கள் என்று அவர் சொல்லுகிற பொழுது நமக்கு மிகுந்த ஒரு 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 செய்தி இதிலிருந்து கிடைக்கிறது. நான் சொன்னது மாதிரி இந்த செய்தியை இந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு எழுத்தாளர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதான் நான் ரொம்ப ரசிச்சது. இதுல மேன்மக்களுக்கு தோல்வி வெற்றியாகிறது, வெற்றி தோல்வியாகிறது. அழகா சொல்றார். சாதாரண மனிதர்களுக்கு வெற்றி 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 கிடைச்சா சந்தோஷப்படுவான், தோல்வி கிடைச்சா சோர்ந்து விழுந்துருவான். ஆனா மேன்மக்களுக்கு தோல்வி என்பது வெற்றியாகிறது, வெற்றி என்பது தோல்வியாகிறது. வெற்றியிலும் தோல்வியிலும் அவர்கள் மதிமயங்குவதில்லை என்று அழகாக அவர் குறிப்பிடுவது என்பது இந்த நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பு வைத்தது போல இந்த செய்திக்கு இருக்கிறது. இது ஒரு செய்தி அவர் குறிப்பிட்டிருக்கார். இந்த மாதிரி நிறைய செய்திகளை பார்க்கலாம். தாமஸ் ஆல்வா எடிசன் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது, மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. அவர் என்ன பண்ணியிருக்காரு, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது ஒரு நாள் உங்க பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு காகிதத்தை கொடுத்து அனுப்பிட்டாங்க அவர்கிட்ட. அவங்க வாத்தியார் என்ன சொல்லிட்டாரு, ஒரு ஆசிரியர் ஒரு லெட்டரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாரு, உங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்து. அவர் கூட சிறுவனாக இருக்கிற பொழுது இந்த அம்மாவோட கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்த உடனே அதை வாங்கி படிக்கிறாங்க. அந்த அம்மா படிச்சுட்டு அந்த லெட்டரை கொண்டு போய் அப்படியே பெட்டியில வச்சு மூடிட்டு, அப்பா இனிமே நீ பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டாம், உனக்கு நான் சொல்லித்தர்றேன், இனிமே நான் சொல்லித்தர்றேன் உனக்கு என்று சொல்லி தாய் சொல்லி கொடுத்து, அதற்கு பிறகு அவர் படித்து மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறுகிறார் இல்லையா? மாறினதற்கு பிறகு அப்ப கேட்கிறாரு, என்னம்மா எழுதிருக்கு லெட்டர்ல என்று கேட்கிறார். கேட்கிற பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, உங்க பையன் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறான், இவனுக்கு சொல்லிக் கொடுக்க பள்ளிக்கூடமே தேவையில்லை, நீங்க வீட்டிலே சொல்லி கொடுத்தா போறோம், அவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கிறான் என்று சொல்லி அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறது என்று தாமஸ் ஆல்வா எடிசனிடம் அந்த அம்மா சொல்றாங்க. சரி, இனி வேற அப்போ அம்மாட்டே படிச்சுட்டு மிகப்பெரிய ஆளாக மாறி விடுகிறார், உலக புகழ்பெற்ற விஞ்ஞானியாக இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சாதனைகளால் தான் நாம் இன்றைக்கு மிக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிறகு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி அவர் பெரிய ஆனதுக்கு அப்புறம் உங்க அம்மா காலியாயிடுறாங்க, காலமாக்கி விடுகிறார்கள். காலமாக்கு பிறகு வீட்டுக்கு சடங்குகள்லாம் செய்ததற்கு பிறகு அந்த பெட்டியை அவர் திறந்து பார்க்கிறார். திறந்து பார்க்கிற பொழுது அந்த கடிதம் இருக்கிறது. அவர் அந்த கடிதத்தை கொடுக்கிற பொழுது அந்த பையனுக்கு படிக்கிற அளவு பக்குவம் இல்லை. இப்பொழுது பெரிய ஆராய்ச்சியாளர் இல்லையா? இப்போ அந்த கடிதத்தை படித்து பார்க்கிறார். அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் பையனை இனிமேல் நீங்கள் பள்ளிக்கு அனுப்ப வேண்டாம் என்று எழுதியிருக்கிறது. மூளை வளர்ச்சி குன்றிய உங்கள் குழந்தையை இனிமேல் நீங்கள் பள்ளிக்கு அனுப்பாதீர்கள் என்று அந்த கடிதத்தில் இருக்கிறது. அதை அந்த அம்மா எந்த அதிர்ச்சியும் இல்லாமல் வாங்கி அதை அப்படியே உள்ளே வைத்து பூட்டி விட்டு, மகனிடம் நீ மிகுந்த அறிவாளியா, உனக்கு பள்ளிக்கூடமே தேவையில்லை, நீங்களே சொல்லிக் கொடுத்தால் போதும் என்று சொன்னார்கள் என்று சொல்லி அவனை மிகப்பெரிய ஆராய்ச்சியாளனாக மாற்றி உலகப்பட்டு மாற்றிருக்கிறது. இதுல யார் மேன்மக்கள்? நான் அசந்து போன படித்தவன். இதுல யார் மேன்மக்கள்? மூளை வளர்ச்சி குன்றிய எடிசன் தன் தாயிடம் படித்து மிகப்பெரிய சாதனைகளான அவன் மேன்மக்களா? இல்லை எப்படிப்பட்ட மகனை அவனை சிறுமைப்படுத்தாமல், என்னடா நீ பிள்ளை, நீ உலகத்துல எப்படி இருக்கு பிள்ளை, பக்கத்து இருப்பேன் எப்படி படிக்கிறான், பள்ளிக்கூடத்துல உன்னை சேர்த்துக்க மாட்டாங்க, இப்படி நம்மளாம் அப்படித்தானே பேசுவோம். பிள்ளையா நீ, அவன் எவ்வளவு மார்க் வாங்குறான், நீ எந்த மார்க் வாங்குற என்று நம்ம பேசுவோம். ஆனால் ஒரு தாய் அவனிடம் அதை சொல்லாமலேயே விட்டு அந்த குழந்தையை ஆளாக்கி இருக்கிறாளே, அவள் மேன்மக்களா? அப்படிப்பட்ட அவளிடமிருந்து வருகிற பிள்ளை எப்படி மேன்மக்களாக இல்லாம இருக்கு? ரொம்ப உலுக்கிய ஒரு சம்பவம். இதை அழகா எழுதியிருக்கிறார். உடனே தன்னுடைய தாயை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் வகித்தார், கதறி அழுந்தார். அவருடைய தாயாருடைய பெயர் நான்சி எடிசன் என்று ஒரு அழகான ஒரு வரலாற்று சம்பவத்தை ஐயா அவர்கள் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் படிக்கிற பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு அற்புதமான அந்த பண்புகள் எல்லாம் அப்படியே மெல்ல மெல்ல மலர்வது போய் நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த அப்துல் கலாமை எல்லோரும் இன்றைக்கு இன்றைக்கு போற்றுகிறோம். ஐயா இன்னொரு இடத்துல கூட சொல்றாங்க, நேதாஜியை குறித்து சொல்லுகிற பொழுது, நேதாஜி தமிழராக பிறக்க அடுத்த பிறப்பில் தமிழராக பிறக்க ஆசைப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறார்.
அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, தமிழர்கள் நேதாஜியை, ஒடிசாவில் பிறந்த நேதாஜியை உயிருக்கு உயிராக நேசித்தார்கள் என்று சொல்லுவதோடு தமிழ்நாதன் ஐயா சொல்றாரு, இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே நேதாஜி பூங்கா இருக்கும், நேதாஜி சாலை இருக்கும், மக்களுக்கு நேதாஜி என்கிற பேர் இருக்கும். அந்த அளவிற்கு மக்கள் மனங்களில் ஊடுருவியவர் நேதாஜி என்ற அழகாக சொல்றாரு. அதாவது நல்லவர்களை நாம் போற்ற தயங்குவதில்லை. அப்படி போற்றப்பட்டவர் தான் அப்துல் கலாம். அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல்வேறு சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் இதுல இருக்கு. 50 சம்பவங்கள் இருக்கு. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு திருச்சி பக்கத்துல, திருச்சியில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆபீசருக்கு வந்து ஒரு போன் வருது. எங்கேருந்து? ஜனாதிபதி இல்லத்துல இருந்து. ஹலோ, யார் பேசுறதுன்னு கேட்கிறாரு அந்த கலியமூர்த்திங்கிற அந்த ஐபிஎஸ் ஆபீசர். அவர் சொல்ற, நான் தான் அப்துல் கலாம் பேசுறேன் அப்படின்னு. அப்துல் கலாமா? என்னங்கய்யா நீங்க இந்த சமயத்துல போன் பண்றீங்க அப்படின்னு. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படிங்கிறாரு அப்துல் கலாம். உங்களுக்கு என்னையா உதவி சொல்லுங்க அப்படின்றப்ப, உங்க ஊருக்கு பக்கத்துல இந்த ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு பொண்ணுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. அவ +2 தான் படிச்சிருக்கிறா. அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்க போகுது. அவங்க அந்த அவனுடைய மணமகன் மாப்பிள்ளைக்கு வயசு 47. அந்த பொண்ணு படிக்க ஆசைப்படுறா. ஆனா அவங்க வீட்டுல அவனை கல்யாணம் பண்ணு அவங்கள வற்புறுத்துறாங்க. நீங்க உடனடியா போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு அப்துல் கலாம் டெல்லியில இருந்து திருச்சிக்கு போன் பண்றாரு. இவர் பதறி போயிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போய் அந்த கிராமத்துல போய் அந்த கல்யாணத்தை நிறுத்தி அந்த பொண்ணை கேட்கிறாரு, என்னம்மா நான் படிக்கணும்னு நினைக்கிறேங்க, எங்களை கல்யாணம் பண்றாங்க வீட்டுல அப்படின்னு சொன்ன உடனே நிப்பாட்டிட்டு, படிக்கட்டுப்பா அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தன்னுடைய செலவெல்லாம் படிக்க வச்சு பெரிய ஒரு இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்காரு இந்த கலியமூர்த்தி. இது நடந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் பல வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த பொண்ணு எப்படி இந்த பொண்ணுக்கும் அப்துல் கலாமுக்கும் இது வரும்னா எப்படி தொடர்பு வந்துச்சு அப்படிங்கிறப்போ, ஒரு முறை ஒரு பள்ளிக்கு இவர் வந்து அப்துல் கலாம் பேச வருகிற பொழுது பேசி முடிச்சுட்டு யாராவது கேள்வி கேளுங்க என்று கேட்கிறார். அப்போ 4 குழந்தைகள் கேள்வி கேட்கிறார்கள். அதுல அந்த ஒரு பொண்ணு இந்த சரஸ்வதி. அப்போ வந்து பேசுகிற பொழுது கடைசியா ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போறாரு. யாரு? அப்துல் கலாம். அந்த விசிட்டிங் கார்டு இருக்கக்கூடிய மெயில் ஐடியை வச்சு அந்த பொண்ணு மெயில் போட்டு நடந்துருக்கு. கலியமூர்த்தி அந்த பிள்ளைய படிக்க வச்சுட்டு மறந்துடுறாரு. மறந்ததற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு இவர் ஓய்வெல்லாம் அடைந்ததுக்கு பிறகு ஒரு ஏதோ ஒரு பணிக்காக ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் வெளிநாட்டுக்கு போறாரு, அமெரிக்காவுக்கு போறாரு. அமெரிக்கா போய் ஒரு இடத்துல பேசுகிற பொழுது அங்க கடைசியா ஒரு பெண் வந்து பேசுகிற போது சொல்றா, ஐயா அவங்க தெரியுதா, நான் தான் அந்த சரஸ்வதி, அந்த குக்கிராமத்துல திருமணமாக போன நான் தான் அந்த சரஸ்வதி, என்னை படிக்க வச்சது நீங்களும் அப்துல் கலாம் ஐயாவும் தான். இன்றைக்கு நான் படித்து விட்டு அமெரிக்காவில் ஒரு மென்கணித துறையில் சாப்ட்வேர் இன்ஜினியராக படிக்க எனக்கு 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் நீங்களும் அப்துல் கலாமும் தான் என்று அந்த பெண் சொல்லுகிறார். இதை காட்டிலும் அந்த 2 பேருக்கும் என்ன மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்க முடியும். நான் சொன்னது போல ஒரு 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 தீக்குச்சி பல்வேறு விளக்குகளை ஒரு தீக்குச்சி யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு மெழுகுவர்த்தியில் ஒரு தீபத்தை ஏத்துக்கிறோம். அந்த மெழுகுவர்த்தியால ஒரு மெழுகுவர்த்தியைத்தான் ஏற்ற முடியும் என்ற பேர். அது அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் பல்வேறு விளக்குகளை ஏற்ற முடியும். அது மாதிரி நம்மளுடைய ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையில் பல்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கையை மலர்விக்க முடியும், அவர்களை முன்னேற்ற முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு இந்த எடுத்துக்காட்டு. அப்துல் கலாம் ராத்திரி 10 மணிக்கு ஐபிஎஸ்க்கு போன் பண்ணணும்னு அவசியம் இருக்கு. ஐபிஎஸ்க்கு போய் அந்த சண்டையை அந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அப்படின்னு அவசியம் இருக்கு. அந்த பெண் இதை காட்டில் என்ன மிகப்பெரிய அந்த வாழ்க்கையை சாதித்திருக்கிறார். இவர்களெல்லாம் மேன்மக்கள் இல்லையா? இப்படி பல்வேறு செய்திகள் எல்லாம் அவர் இங்கே அதை என்ன சொல்கிறாருன்னா, அப்துல் கலாமின் அன்பு உள்ளம் என்று சொல்கிறார். அதை சொல்றப்போ நான் ரொம்ப ரசிச்சது. இது வந்து சொன்ன செய்தி. இதுலதான் அது இதுவரைக்கும் செய்தி சரித்திரம். இப்பதான் கமலநாதன் ஐயா வர்றாரு. என்ன சொல்றாரு என்று சொன்னால், காலம் ஒவ்வொரு வேளையிலும் ஒருவருக்கு உதவி செய்ய இன்னொருவரை தேர்ந்தெடுக்கிறது. காலம் ஒவ்வொரு வேளையிலும் ஒருவருக்கு உதவி செய்ய இன்னொருவரை தேர்ந்தெடுக்கிறது. அது நீங்களாக இருந்தால் மகிழ்ச்சி அடையுங்கள். உங்களுக்கு தரப்பட்ட அந்த உதவும் வாய்ப்பை உதறி விடாதீர்கள். ஏனெனில் அது இன்னொருவரின் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்கக்கூடும் சொல்லிவிட்டு, அப்துல் கலாம், கலியமூர்த்தி போன்றவர்களால் தான் மரங்கள் தழைக்கின்றன, நிலவு ஒளி வீசுகிறது, நதியில் வெள்ளம் பெருக்கெடுக்கின்றது என்று மிக மிக அழகாக அந்த செய்தியை இங்க சொல்றார். இந்த மேன்மக்கள்ங்கிற ஒரு நூல் மிக மிக சிறப்பான ஒரு நூலுக்கு இந்த ஒரு செய்தியை உங்களுக்கு விளக்கி இருக்கும் என்று கருதுறேன். இப்படி நிறைய அறிஞர் அண்ணா வந்து போப்பாண்டவரை சந்தித்த பொழுது
உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறப்போ, எனக்கு வியட்நாம் பக்கத்துல ஒரு ரூம் கொடுத்துருங்கோ, எங்க தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு இடம் கொடுத்து ஒரு கட்டடம் கட்டிக்கிறதுக்கு பயன்படுத்துங்க அப்படின்னு அவர் கேட்கல அண்ணா. அவர் என்ன சொன்னார், கோவாவில் சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு வீரன் போர்ச்சுகலில் சிறையில் கிடக்கிறான், கிடக்கிறான், அவனை காப்பாற்றுங்கன்னு சம்பந்தமே இல்லாம அவர் அந்த வேண்டுகோளை வைத்தார். உலக கிறிஸ்தவர்களின் உன்னத தலைவர் நீங்கள் சொன்னால் அந்த விடுவிக்கப்படுவான் என்று சொல்லுகிற பொழுது அவர் அதை ஏற்று அவர் விடுவிக்கப்படுகிறார். அந்த விடுவிக்கப்பட்ட அந்த வீரர் வருகிற பொழுது அறிஞர் அண்ணா உயிரோடு இல்லை, அவர் சமாதியிலே விழுந்து கதறினார் என்பதை என்ற கருத்துக்கெல்லாம் நமக்கு தெரியும். அதெல்லாம் இங்க சொல்லுகிறார் ஐயா அவர்கள், இங்கே காமிச்சிருக்கிறார். எம்ஜிஆரும் கலைவாணரும் என்கிற பல்வேறு கலைவாணர் குறித்து நிறைய செய்திகள், அவருடைய வல்லன்மை குறித்து பல்வேறு செய்திகள். அப்புறம் சிவாஜி பாலசுப்ரமணி சினிமா பத்தி ஒரு செய்தி. சிவாஜி என்ன பண்றாரு, இந்த ஒரு படத்துல இந்த ஒரு படத்துல சிவாஜிக்கு டிஎம்எஸ் தான் தொடர்ந்து பாடிட்டு வருவார் இல்லையா. ஒரு படத்துல பாலசுப்ரமணிய பாட வைக்கிறாங்க. இந்த பாட்டு தான் நமக்கு தெரிஞ்ச பாட்டு. பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ அந்தி மஞ்சள் நிறமோ பொட்டு வைத்த முகமோ கட்டி வைத்த குழலோ பொன்மணி சரமோ அந்தி மஞ்சள் நிறமோ. இந்த பாட்டு எஸ்பிபியா பாட வைக்கிறாங்க. அது என்ன படம்னா ஏதோ ஒரு படம், சுமதியன் சுந்தரி. அந்த படம் பாட வைக்கிற பொழுது எஸ்பிபி ரெடி ஆகிட்டு இருக்காரு. திடீர்னு எல்லாம் ஒரே ஒரே பரபரப்பா இருந்த இடம். என்னன்னு பார்த்தா நடிகர்கள் சிவாஜி வந்துட்டாருன்னு. உடனே எஸ்பிபிக்கு பயந்துட்டாரு. ஐயோ போச்சு, நம்மளை தூக்கி டிஎம்எஸ் போட்டுற போறாரு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன பண்றாரு, சிவாஜி எஸ்பிபி கூப்பிட்டு நான் கூட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு கூப்பிட்டு போய் தனி அறையில உட்கார்ந்து அவங்க கூட சும்மா சாதாரணமா பேசிட்டு இருக்காரு. யாருக்கிட்ட, எஸ்பிபி கிட்ட பேசிட்டு அரை மணி நேரம் பேசிட்டு எழுந்து போயிடுறாரு. எழுந்து போனதுக்கு அப்புறம் இவர் பாட்டை பாடிடுறாரு. பாட்டை பாடிட்டு அடுத்த நாள் படத்துல கொஞ்ச நாளைக்கு அப்புறம் படத்துல போய் பார்த்தா எஸ்பிபி அரண்டு போயிடுறாரு. சிவாஜி நடிப்பு அப்படியே டோட்டலா மாறி இருக்கு. அப்ப கேக்குறாங்க, என்னப்பா அவன்கிட்ட பேசினாரு சிவாஜி அப்படின்னு எல்லாரும் கேட்கிறப்போ எஸ்பிபி பாலசுப்ரமணியம் சொன்னாராம், தம்பி நீ பாட வந்திருக்க, எல்லாரும் சொல்லுவாங்க டிஎம்எஸ் மாதிரி பாடினாதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நீ அதுக்காக உன்னுடைய ஸ்டைல மாத்திக்காத, நீ எப்படி பாடணுமோ உன்னுடைய வகையில உன்னுடைய குரலுக்கு தகுந்த வாக்குல உன்னுடைய ஸ்டைல்லே பாடு, உனக்கு தகுந்த வகையில நான் நடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி அரை மணி நேரம் அவருடன் அமர்ந்து அவருடைய அந்த மேனரிசம், அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், அவர் பேசக்கூடிய அந்த பேச்சு முறை, இதையெல்லாம் உள்வாங்கி கொண்டு எஸ்பிபியே நடிச்ச மாதிரியே அங்கே அந்த இடத்துல மிக ஒரு இளைஞனை போல சிவாஜி அந்த படத்தில் நடிச்சிருப்பார். இதெல்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த எப்படி அவர்கள் அவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் தன்னுடைய உயரத்தை நினைக்காமல் புதிதாக பாட வந்திருக்கக்கூடிய இளைஞனை அவர் ஊக்கப்படுத்திய விதம் என்பது மிக மிக அவர் ஒரு மேன்மையாளர் என்பதை தெரிவிப்பதாக அமைப்பதை இங்கே சொல்லியிருக்கிறார். அவருடைய வீட்டுக்கு லதா மங்கேஷ்கர் அம்மா அடிக்கடி வருவாங்களாம். சிவாஜி வீட்டுக்கு லதா அடிக்கடி வருவாங்களாம். ஒரு தடவை தோட்டத்தை சுத்தி பார்க்கிறப்போ ஒரு இடத்துல கூண்டுல குயில்லாம் வச்சிருந்தாங்களாம், குயில் மைனாக்கெல்லாம். இது ஏன் இதுக்குள்ள இருக்குன்னு கேட்டிருக்காங்க. தங்கச்சி தான் சொல்லுவாராம், எனக்கு ரொம்ப கறி பிடிக்கும், குயில் கறி ரொம்ப பிடிக்கும், மைனா கறி எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவாஜி அவருடைய வீட்டுல. உடனே அந்த அம்மா சொன்னாங்களா, அண்ணா என்னன்னா இந்த சின்ன பறவையை போய் நீங்க போட்டு சமைச்சு சாப்பிடுறேங்கிறீங்களே, எனக்கு ரொம்ப பிடிக்கும், இனிமே அது மாதிரி பண்ணாதீங்கன்னு அந்த லதா மங்கேஷ்கர் அம்மா சொல்லியிருக்கு. உடனே அப்படியா தங்கச்சி உனக்கு பிடிக்காதா அப்படின்னு எல்லாரையும் திறந்து விட்டாராம். அந்த கூண்டை உடனே திறந்து அத்தனை பறவைகளையும் விடுவித்து விட்டார். அது முதல் அவர் அந்த பறவைகளை உண்கிற பழக்கத்தையே விட்டு விட்டார் என்கிற செய்தியை நான் படித்தப்போ அதிர்ந்து போனேன். ஒரு மனுஷன் பெரிய ஆளாகிறன்னா சும்மா எல்லாம் இல்லைங்க. இப்ப நான் ஏன் பெரிய ஆளாகல, நீங்க ஏன் பெரிய ஆள, நமக்குள்ள பண்பு இல்லை, நமக்குள்ள மேன்மையாளர்கிற மேன்மக்களான பண்பு நம்மகிட்ட இல்லாததுனாலதான் நம்ம இன்னும் ஆகலை. நம்மகிட்ட இருந்தா தான் நம்ம ஆகும், எதுவுமே இல்லாம எப்படி ஆக முடியும்? இவர்களாம் ஆகியிருக்கிறார்கள் என்று சொன்னார். அவர்களும் இப்படிப்பட்ட பண்புகள் இருந்தன என்பதை நம்ம பார்க்கணும். சிவாஜி சொன்னா எம்ஜிஆர் சொல்லனா கோச்சிக்குங்க யாராவது, அதனால எம்ஜிஆரை பத்தி ஒன்று சொல்லியிருக்கு. எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்காரு, காமராஜரை போய் சாப்பிட கூப்பிட்டு இருக்காரு ஒரு நாள்.
நீங்க வந்து சாப்பிட்டே ஆகணும். எம்ஜிஆருக்கு வந்து ஒரு 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 நல்ல பழக்கமா தான், கெட்ட பழக்கமா தான். யாரை பார்த்தாலும் வீட்டுல கூப்பிட்டு சாப்பிட்டு போட்டுருவாரு. அவங்க வீட்டுல இருக்க சமயக்காரெல்லாம் பாவம் சமைச்சே செத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாரு போல இருக்கு. உடனே காமராஜர் கூப்பிட்டு நீங்க ஒரு நாள் சாப்பிட்டே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நான் வர்றேன் 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 வர்றேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் கல்தா கொடுத்துட்டாரு காமராஜர், டிங்கி கொடுத்துட்டாரு. ஒரு நாள் கேட்டிருக்கிறாரு, யாரு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு, ஏன் இப்படி பண்றீங்க, நீ வரமாட்டீங்களேன்னு. அப்ப சொல்லியிருக்காரு அவரு, ராமச்சந்திரா எனக்கு தெரியும், உன் வீட்டுக்கு வந்தா நீ விருந்துல போட்டு மயக்கிருவியா, எல்லா ஐட்டமும் வச்சிருப்பேன் எனக்கு தெரியும். நான் வந்து சாப்பிட்டேன்னு வச்சுக்க, அது எனக்கு ஒத்து வராது. ஏன்னா நான் 2 இட்லி கெட்டி சட்னியில வாழ்ற ஆளு. நீ உன் வீட்டுக்கு வந்து எல்லா சுவைக்கும் அடிமையாகி விட்டால், காமராஜர் சொல்றாரு, அதுக்கப்புறம் என் நாக்கு அதை தேடும், என் வருமானத்துக்கு அது ஒத்து வராது. ஆகவே நீ உன் வழியில போ, நான் என் வெளியில போறேன்னாராம் காமராஜர். எப்படி பாருங்க, நமக்கா இருந்தா அப்படியா, அந்த இன்விடேஷனை வாங்கி ஒரு போட்டோ எடுத்து ஜெராக்ஸ் எடுத்து பத்திரமா கொண்டு போயிடுவான். நான் தாங்க என்னதாங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதாவது மேன் மக்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். பல்வேறு செய்திகள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனை குறித்து அருமையான ஒரு செய்தி சொல்லியிருக்காரு. அதாவது ராஜராஜ சோழனை காட்டிலும் 5 மடங்கு 4 மடங்கு தேசங்களை வென்றவன் ராஜேந்திர சோழன். அது யாருக்குமே, நமக்கு ராஜராஜ சோழன் பேசுறோம், இன்னைக்கு தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் தான் பேசுறோம். பிரகதீஸ்வரர் ஆலயம் சிவனுக்கு எழுதப்பட்டது, ரைட்டு. ஆனா பக்கத்துல கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அவன் கங்கையை போய் ஜெயிச்சுட்டு அந்த ஊரை கட்டியிருக்கான், அந்த கோயிலை கட்டியிருக்கான். இப்ப ஒரு சாதாரணமா ஒரு கோயில் கட்டுறது பெருசா, கங்கையை போய் ஜெயிச்சுட்டு வந்து கோயில் கட்டுறது பெருசா? ராஜேந்திர சோழன் செய்த சாதனைகள் மிகப்பெரிய சாதனை. 4 மடங்கு நிலத்தை வென்றிருக்கிறான், கங்கையை வென்றிருக்கிறான். இந்தோனேஷியா போயிருக்கான். இந்தோனேஷியா போறப்ப அவனுக்கு 60 வயசான். நம்ம 60 வயசுல அரவிந்த் கண் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் 60 வயசுல மோகன் டயபெட்டிக் சென்டருக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா ராஜேந்திர சோழன் 60 வயசுல இந்தோனேஷியா மேல படையெடுத்துக்கு போயிருக்கான். கங்கை நாட்டை வெல்றதுக்கு போகிறப்போ நடுவுல கங்கையார் ஒண்ணுக்கான். எல்லாரும் திரும்பிடுவோம்னு சொல்றாங்க. நான் சரி வராது, திரும்பி போயிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணானா, யானைகளை குறுக்க நிப்பாட்டி யானை மேல ஆட்களை ஏற்றி அங்கே அந்த பக்கத்துல இறக்கிருக்கான். யானையை வரிசையா நிப்பாட்டி அணை மாதிரி அந்த யானை மேல ஆட்களை ஏறி நடக்க விட்டு எல்லா வீரர்களையும் அங்கிட்டு இறங்க வச்சு ஜெயிச்சிருக்கான். அப்பேற்பட்ட ஒரு வீரனாக ராஜேந்திர சோழன் இருக்கான். அவன் 50 வயசுலதான் அவன் பட்டத்துக்கே ராஜனாக முடிவு சுட்டிருக்கிறான், 50 வயசுல. ஆனா அவனுடைய பையனுக்கு 30 வயசுலயே முடிச்சு விட்டுக்கிட்டான். பல சுவாரஸ்யமான செய்திகள்லாம் இதுல ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ராமானுஜனை குறித்து அவர் எழுதியிருக்கிற அந்த செய்தியை படிக்கிற பொழுது நமக்கெல்லாம் அப்படியே மிகப்பெரிய பெருமையா இருக்கு. சின்ன வயசுலேயே உலக புகழ்பெற்ற கணித மேதை ராமானுஜன். ஐயா, நீங்க ராமானுஜனை பத்தி ஒரு முழுமையான நூல் எழுதணும் என்று கேட்டுக்கிறேன். அவ்வளவு அருமையான செய்திகள்லாம் இங்க கொடுத்துக்கிறாங்க. உலகத்திலே 3 பேர் தான் மிகப்பெரிய கணித பேராசிரியர்கள், கணித நிபுணர்களாக கணிக்கப்பட்டிருக்காங்களாம். அதுல ஒரு ஆளு ராமானுஜன். சின்ன வயசுல செத்து போயிட்டாரு. இன்னைக்கு ஏடிஎம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சின்ன செய்தி சொல்றேன் பாருங்க. ஏடிஎம் இருக்குல்ல, இன்னைக்கு ஏடிஎம், இந்த ஏடிஎம் இயங்குவதற்கான சூத்திரம் ராமானுஜன் கண்டுபிடிக்கலாம். எத்தனை பேருக்கு தெரியும்? ஏடிஎம் எப்ப வந்துச்சு, ராமானுஜன் எப்ப செத்தார்? அப்படி அருமையான செய்திகள் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. செண்பகராமனை குறித்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் காளிதாஸ், மகாகவி காளிதாஸ் ஒரு சாதாரண பொண்ணுகிட்ட பட்ட பாட்டை அவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறாரு. இப்படி பல்வேறு செய்திகள் இங்க ரொம்ப சிறப்பாக இருக்கின்றன. இன்னும் 2 சொல்லி முடிச்சிடுறேன், இல்லாட்டி அம்மா போச்சுக்கிட்டுருவாங்க, தேன்மொழி அம்மா. இப்ப என்னன்னா, நாலடியார்னு ஒரு நூல் இருக்கு, அது தெரியும். அது நாலடியார் நூல்ல மேன் மக்கள்னு தலைப்புல ஒரு பல பாடல்கள் இருக்கிறது. அதுல ஒரு பாட்டு, அம்கண் விசும்பின் அகல் நிலா பாரிக்கும் திங்களும் சான்றோரும் ஒப்பர்மன், திங்கள் மறு ஆற்றும் சான்றோர் அது ஆற்றார் பெருமந்து தேய்வர் ஒரு மாசு உரின்னு ஒரு பாட்டு. என்ன அர்த்தம்னா, வானத்துல இருக்க சந்திரன் இருக்குல்ல, இந்த சந்திரனும் சான்றோர்களும் ஒரே மாதிரியா, 2 பேரும் ஒளி வீசக்கூடியவர். ஆனா 2 பேருக்கும் வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. என்ன வித்தியாசம்னா, சந்திரன்ல தேயும் மாசு, ஒரு சந்திரன் மாசு வரும், மாசுபட்டு தேயும். ஆனா அதை சாதாரணமா எடுத்துக்கிறோம், அதை பத்தி ஒரி பண்ணிக்கிறாரு. நிலா அதை பத்தி ஒரி பண்ணிக்கிறாரு, டேக் இட் ஈஸின்னு விட்டுரும். அது ஓரமா கொஞ்சம் அழுக்கு இருக்கு, நம்ம தேய்றது பழக்கம்ட்டு. ஆனா சான்றோர்கள் அப்படி செய்ய மாட்டார்களாம், அப்படி பொறுக்க மாட்டார்களாம். என்ன, சான்றோர்கள் அதை பொறுக்காமல் தேய்வர் ஒரு மாசு புரியும்.
ஒரு சின்ன மாசு வந்துட்டா கூட கவலைப்படுவாங்களாம் சான்றோர். இதான் அவர்களுக்கும் நிலாவுக்கும் உள்ள வித்தியாசம். 2 பேரும் ஒளிரக்கூடியவர்கள். ஆனால் மாசு மறு இருந்தால் நிலா கவலைப்படாது, ஆனால் சான்றோர்கள் கவலைப்படுவார்கள். நாளடியார். அதாவது நேரு என்ன பண்றாரு, நேரு ஆட்சி புரிக்கிறப்போ ஒரு வெளிநாட்டு கொள்கைகளை பற்றி ஒரு கொள்கையை கொண்டு வர்றாரு. ஒரு சட்ட மசோதா ஏற்பாடு பண்றாரு, ஒரு நிறைவேற்றாரு பாராளுமன்றத்தை. அடுத்த நாள் டெக்கான் ஹெரால்டுங்கிற பத்திரிகையில வந்து ஒரு பெரிய கட்டுரை வருது. என்னடான்னா அப்படியே பீஸ் பீஸா கிழிச்சிட்டாங்க நேர. என்ன வெளிநாட்டு கொள்கை பண்றான், இப்படி எல்லாம் பண்ணலாமா, எவ்வளவு தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நேருவை வந்து விமர்சித்து கடுமையான கண்டனம் செய்து ஒரு கட்டுரை. இதை பார்த்தோன்னா காங்கிரஸ்காரங்க எல்லாம் கொதிச்சுட்டாங்க. கொதிச்சு நேரா டெக்கான் ஹெரால்டு ஆபீஸுக்கு போயிட்டு ஆசிரியர் கூப்பிட்டு அடிக்க போயிட்டாங்க. யார் அந்த கட்டுரை எழுதுனது, முதல்ல அவனை சொல்லு, அட்ரஸ் சொல்லு, நீ அவனை ஒரு வழி பண்றேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அவரு தயங்கி இருக்கேன். அந்த ஆளு ஆசிரியர் பதிலே சொல்லலையா, நீ சொல்லலன்னா உன்னை காலி பண்ணிடுவேன் அப்படின்னு இருக்காங்க. அப்புறமா அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காரு, இந்த கட்டுரையை அனுப்பிச்சதே ஜவஹர்லால் நேரு தாங்க அனுப்பிச்சாருன்னு இருக்காரு. என்னது ஜவஹர்லால் நேரா, இவ்வளவு கேவலமா எழுதி பேசியிருக்காங்க, விமர்சிச்சு இந்த கட்டுரை இருக்கு, எப்படி அவர் எடுப்புறாரு, நேரா உடனே பஸ் உடனே வண்டி அங்கே திருப்பிட்டாங்க அந்த ஜவஹர்லால் நேரு வீட்டுக்கு. அங்க அவர்கிட்ட போயிட்டு, ஐயா இந்த மாதிரி இந்த கட்டுரையை படித்தோம், அவர் உங்களை சொல்றாரு அப்படின்னு. உடனே நேரு சொன்னாராம் அவர் கட்சிக்காரர்கிட்ட, நான் தான் எழுதி அனுப்பிச்சேன்னாராம். ஏன் எழுதி அனுப்பிச்சேன் அப்படின்னா, நம்ம கொள்கை நம்ம வந்து சரியா இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம், அது சரியா இருக்கான்னு நமக்கு தவறா கூட இருக்கலாம், அதற்கு மாறுபட்ட விமர்சனங்கள் கூட இருக்கலாம். அதை வந்து நம்ம தெரிஞ்சுதான் நம்ம முடிவு எடுக்கணும். அதை தெரிஞ்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய செயல்பாடுகள். நம்ம செஞ்சதுதான் சரின்னு சாதிக்க கூடாது. அதனாலதான் நான் அப்படி எழுதினேன். இந்த எழுதுனத்திற்கு வந்து 80% பேர், 100 பேர் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா 80% பேர் வந்து வெளிநாட்டு கொள்கை சரின்னு எழுதியிருக்காங்க. 10% பேர் நடுநிலைமையோடு எழுதியிருக்காங்க. 10% பேர் தான் இது தப்புன்னு எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம எடுத்த கொள்கை சரியான கொள்கை, நாம் செய்த செயல் நல்ல செயல் என்பதை நாம் நிலைநிறுத்தி கொண்டோம், நிறுவனமாகிவிட்டது என்று அவர் சொன்னாராம். இன்னைக்கு யாராவது சொல்லுவோமா, எந்த அரசியல் சொல்லுவானா? யோசிச்சு பாருங்க. நாம அவன் பண்றதுதான் சரின்றான், எதிரி நல்லது பண்ணாலுமே அது தப்பு, நம்ம கெடுதல் பண்ணாலும் நல்லதுன்றான். இது அதான் மேன்மக்கள் என்று சொல்கிறோம். இப்படி அழகான செய்திகள்லாம் இங்க இருக்கு. ஜீவா ஒரு வாட்டி பம்பாய்க்கு போயிருக்கிறாரு. கூட்டம் 4-5 கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களாம். நம்ம இவரெல்லாம் யாரு, திருப்பத்தூர் வாங்கிட்டு மதுரைக்கு வந்தாருன்னா 4-5 இடத்துல கூப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிருக்காரு, ஜீவா என்ன பண்ணிருக்காரு, ஒரு வேட்டி ஒரு சட்டத்தை வச்சிருப்பாராம், ஒரு கையில் வச்சிருப்பாராம். ராத்திரில வந்து இந்த வேட்டி சட்டையை துவச்சு போட்டு வரான், கையில கட்டிட்டு தூங்குவாராம். இதை கவனிச்சிருக்கிறாங்க யாரு, பம்பாயில் உள்ள மக்கள். உடனே வெளியே சொல்லாம 10 வேட்டி 10 சட்டை. நம்ம மக்கள் எல்லாம் பெங்களூருக்கு போனாங்க, அமுத பாண்டியன் ஐயா எல்லாருக்கும் சீலை எல்லாம் கொடுத்து விட்டுருக்காரு. அந்த மாதிரி அவங்க வந்து அங்க 10 வேட்டி 10 சட்டை கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இவரும் சந்தோஷமா வாங்கிட்டு வந்தாராம். இவங்களும் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாரா, ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து இறங்கி கிளம்புறப்போ அங்க உள்ள போர்ட்டர் எல்லாத்தையும் அந்த 10 கொடுத்துறாராம். 10 வேட்டியும் கொடுத்துட்டு வச்சு எங்கப்பான்னு. இவங்களாம் மிரண்டு போயிட்டாங்களா, என்னையா பண்றீங்க, எனக்கு இந்த ஒண்ணு போதுங்கய்யா, எனக்கு இந்த ஒண்ணு போதும், இதுதான் எனக்கு பிடிச்சது, எளிமைதான் பிடிச்சது என்று அவர் சொன்னார் என்று பதிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கு அவர் எழுதுறாரு, இவர் ஐயா எழுதுறாரு, என்ன எழுதுறாருன்னா, எளிய வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழும் மனிதர்களை மாற்ற இயலாது. ஆசை, பேராசை, பெரு விருப்பமாகிய உலக இச்சைகளை துறந்தவர்கள் அவர்கள். அவர்களுடைய உள்ளம் இறைவன் வாழும் பெருங்கோயில் என்று கமலநாதன் ஐயா அவர்கள் அதுக்கு குறிப்பு கொடுக்கிறார். அப்படி ஜீவா மிக மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். இதெல்லாம் படிக்கிற பொழுது இன்னைக்கு நிலம், பணம், நகை, நல்ல சட்டை, நல்ல வேட்டி. அதாவது வாவேசு ஐயர் என்ன பண்ணிருக்காரு, லண்டன்ல இருந்திருக்காரு. லண்டன்ல இருக்கும் பொழுது ஒரு நாள் விருந்து வச்சிருக்காரு, காந்தியை பார்த்திருக்காரு. காந்தி உலக அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு போகிற பொழுது காந்தியை கூப்பிட்டு, நீங்க வாங்க இன்னைக்கு வீட்டுக்கு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டுருக்காரு. நான் வரலன்னு இருக்காரு காந்தி. இல்ல நீங்க இந்தியர்கள்லாம் நிறைய பேரை இன்வைட் பண்ணிருக்கேன், நீங்க அவசியம் வரணும் அப்படி சொல்லிருக்காரு. நீங்க எளிமையா தான் நீங்க உணவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு காந்தி. சரி, இன்னும் அரேஞ்ச் பண்ணிருக்காரு. சரினா அன்னைக்கு வந்து விருந்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் வந்துட்டாங்க. காந்தியை காணும். வாவேசி தேடுறாரு, எங்க காந்தின்னு. உடனே வாசப்பல்ல இருக்கவன்ட்ட கேட்டிருக்காரு, காந்தி வந்துட்டாரா அப்படின்னு கேட்டிருக்காரு. காந்தி எல்லாம் வரலங்க அப்படின்னா. அப்ப யாருமே வரலையா, இந்தியர்கள் யாரும் வரலையா? ஒரு ஆள் இந்தியர் மாதிரி இருந்தாரு, சட்டை போடாம வந்தாரு, வேலைக்காரன் போல இருக்கு, நேரா கிச்சனுக்கு போயிட்டாரு அப்படின்னு இருக்காங்க.
கிச்சனுக்கு போனாங்க. யார் யார் சட்டப்படாம வந்தது? காந்தியா இருக்கும்போது நினைச்சுக்கிட்டு வாவே செய்ய நேரம் கிச்சனுக்கு போயிருக்காரு. அங்க போனா காந்தி நின்றுக்கிட்டு சமைக்கிற கரண்டியை பிடிச்சி சமைச்சுக்கிட்டு இருந்தாராம். பதறி போய் எல்லாரும் ஓடி போய் என்ன அவர் இங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அங்க சமயக்காரங்களாம் சொல்லியிருக்காங்க, வந்தாரு காய்கறியா இருக்குனாரு, தண்ணி ஊத்திக்கிட்டு வந்தாரு, இப்ப சமைச்சுக்கிட்டு இருக்காரு, நான் ஏதோ வேலைக்காரன் நினைச்சேங்கய்யா அப்படின்னு. இவர் தான் சீஃப் கெஸ்ட், இவர் தான் காந்தி, இவர் தான் நம்ம கூப்பிட்டு அவரை சமைக்க விட்டீங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போறப்ப கேட்டிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, உழைக்காமல் உண்ணக்கூடாது, உழைக்காம உண்ணக்கூடாது. நான் என்னுடைய உழைப்பை கொடுத்து இந்த விருந்தையும் நான் சாப்பிட்டேன் என்று சொல்லி அந்த உணவை ஏற்றுக்கொண்டார். அவ்வளவு எளிமையாக காந்தி இருந்தார். ஆனா அந்த காந்தி அந்த உலகம் மறக்குதா? அப்துல் கலாம் எளிமையாக இருந்தார், இந்த உலகம் மறந்து விட்டதா? ஒரு வேட்டி ஒரு சட்டையோட ஜீவா இருந்தார், இந்த உலகம் இன்றைக்கும் அவரை போட்டுக்கிறது இல்லையா? காமராஜர் இருக்கிற பொழுது அவர் கையில 10 ரூபா கூட பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் காமராஜரை தான் நம்ம கனவு நாயகனாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த காலத்துல கார் வைத்திருந்த மனிதர்கள், போட்டு சூட் வைத்திருந்த மனிதர்கள், பங்களாக்கள் வைத்திருந்த மனிதர்கள் பல்லாயிரம் பேர் இருந்திருப்பார்கள். ஒருவரை கூட இந்த நூலிலே ஐயா அவர்கள் குறிக்கவில்லை. என்றால் மேன்மக்கள் என்பவர்கள் வெறும் படோபடாகரம், பகட்டு, பணம் இதை சார்ந்தவர்கள் அல்ல. அவர்களுடைய மேன்மை என்பது அவர்களுடைய உள்ளம் சார்ந்தது, பண்பு சார்ந்தது என்பதை பல்வேறு நிகழ்ச்சிகளின் வாயிலாக மிகச்சிறந்த எழுத்தாளர் ஐயா கமலநாதன் அவர்கள் இதை நீங்க குறிப்பிட்டிருக்கிறார்கள். நல்ல புத்தகம், ரொம்ப ரசித்த புத்தகம். ஆகவே வந்த உடனே நானே இதை பேசிடுறேன் அப்படி சொல்லி நான் பேசினேன். அதற்கு வாய்ப்பளித்த அம்மா தேன்மொழி அவர்களுக்கும் இதுகாரம் இந்த உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றி பாராட்டுகிறேன். இந்த நல்ல நூலை கொடுத்த ஐயா ஜெய கமலா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறப்புங்க ஐயா. ஐயா அவர்களுடைய ஒரு நூலில் எத்தனை விதமான மேன்மக்கள், ஏன் அவர்கள் மேன்மக்கள், எந்த காரணத்தினால், எப்படி அவர்களுடைய அந்த உயரிய தன்மையை நாம் புரிந்து கொள்ளும் வகையில் அவர் எழுதியிருக்கிறார் என்பது நமக்கு வெகு அழகாக நம்முடைய ஆய்வறிஞர் ஞானவடிவேல் ஐயா அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொடர்ந்து தற்போது ஏற்புரை வழங்குவதற்காக இந்நூல் ஆசிரியர் மதிப்புக்குரிய ஜெய கமலநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வணக்கம், வாங்க. வணக்கம் ஐயா. முதலிலே சொன்னபடி வாழிய செந்தமிழ், வாழ்க தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. உயர்திரு அமிர்தலிங்கம் ஐயா அவர்களுக்கும், உயர்திரு ஞான வடிவேல் ஐயா அவர்களுக்கும், உயர்திரு பொதிகை மு செல்வராசன் ஐயா அவர்களுக்கும், உயர்திரு வினைதீர்த்தான் ஐயா அவர்களுக்கும், இரா தேன்மொழி அவர்களுக்கும், முனைவர் இரா தேன்மொழி அவர்களுக்கும், கவிஞர் சாமி மல்லிகா அவர்களுக்கும், வங்கி அதிகாரி சுப்பிரமணியம் அவர்களுக்கும், திவ்யா அவர்களுக்கும், திரிபுர சுந்தரி அவர்களுக்கும், அமுதபாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நூலை பற்றி மிக மிக விரிவாக ஞான வடிவேல் அவர்கள் எடுத்துரைத்து விட்டார்கள். இதற்கு மேல் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லை என்ற அளவில் அந்த நூலிலிருந்து 7-8 சம்பவங்களை எடுத்து சொல்லி அந்த நூலை பற்றி சொல்லியிருக்கிறார். இந்த பொதுவாக ஒரு புத்தகத்தை எழுதணும்னா புத்தகத்தை எழுதிவிட்டு அதுக்கு பிறகு தலைப்பு தேடுவோம். எழுத்தாளர்களின் வழக்கம். பொதுவாக ஒன்றை எழுதி முடித்து விட்டு அதுக்கு எந்த தலைப்பு வைத்தால் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நான் மேன்மக்கள் என்ற தலைப்பை வைத்துக்கொண்டு இந்த நூலை எழுதினேன். நாலடியார் பொருட்பாலில் 16வது அதிகாரமா மேன்மக்கள் அப்படிங்கிற சொல் பயன்படுத்தியிருக்காங்க. உயர்ந்த பண்பு உடையவர்களுடைய குணநலன்களை 10 வெண்பாக்கள்ல விளக்கியிருக்காங்க. வறுமையிலும் செம்மை, ஒழுக்கமுடைமை, பழிக்க அஞ்சுதல், கஷ்டகாலத்திலும் நற்பண்புகளை கைவிடாமை, பிறர்க்கு உதவுதல், இது போன்ற 10 குணங்கள் மேன்மக்களின் அடையாளமாக வர்ணிக்கப்படுகின்றன. சமணத்துறவிகளால் இயற்றப்பட்டது நாலடியார் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக வைத்து போற்றப்படுகிறது. இதில் தான் இந்த மேன்மக்கள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இந்த மேன்மக்கள் என்ற சொல் என்னை கவர்ந்தது. சில சம்பவங்களை சில நூல்களில், சில வார இதழ்களில், சில மாத இதழ்களில், சில புத்தகங்களில், சில வாட்ஸ்அப்பு மற்றும் யூடியூப் மற்றும் ட்விட்டர் போன்றவற்றில் படிக்கின்ற பொழுது இப்படியும் மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்ந்தார்களா என்ற ஒரு கேள்வி எனக்குள் எழுந்தது. ஆகவே இதை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்ற தலைப்பு என்ற முடிவுடன் மேன்மக்கள் என்ற சொல்லை எடுத்துக்கொண்டேன். சாதியால், மதத்தால், செல்வ வளத்தால், அந்தஸ்தால், பதவியால் உயர்ந்தவர்களை இச்சொல் குறிப்பிடவில்லை.
சாதியால், மதத்தால், பதவியால் உயர்ந்தவர்களை அல்ல, பணத்தால் உயர்ந்தவர்களை அல்ல. பரிவாலும், பண்பாலும், கருணையாலும், இரக்கத்தாலும், அன்பாலும், திறமையாலும், வீரத்தாலும், செயல் ஊக்கத்தாலும் உயர்ந்து நிற்பவர்களை நாம் மேன்மக்கள் என்று சொல்லலாம் என்ற முடிவுக்கு வந்தேன். அப்படிப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி எழுத வேண்டும் என்று என்று நான் நினைத்த பொழுது நிறைய நூல்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை உள்ளடக்கி வந்திருக்கின்றன. ஒரு 10 அறிஞர்களை பற்றி ஒரே நூலாக எழுதி விடுவார்கள். ஒன்றொன்று 10 பக்கங்கள் இருக்கும். மிக குறுகலான அளவில் இத்தனாந்தேதி பிறந்தாங்க, இத்தனாந்தேதி வளர்ந்தாங்க, இந்த சாதனைகளை செய்தார்கள், இத்தனாந்தேதி இறந்து போனாங்க வரைக்கும் பயோகிராபிக்கல் ஸ்கெட்ச் என்று சொல்வார்கள். அப்படி எழுதப்பட்டதல்ல இந்த நூல். இந்த நூல்ல உயர்ந்த மனிதர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்களின் தொகுப்பாக இதை படைத்திருக்கிறேன். அதாவது உயர்ந்த மனிதர்கள் வாழ்க்கை ஒரே ஒரு சம்பவம், அந்த ஒரு சம்பவமே அவர்களுடைய முழுமையான குண நலன்களை, அவர்களுக்குள் இருக்கிற திறமைகளை, அவர்களுக்குள் இருக்கிற பண்பாட்டை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். யார் ஒருவர் பண்பாலும், அன்பாலும், கருணையாலும், பாசத்தாலும், ஈகையாலும், பரிவுணர்வாலும், எளிமையாலும், தன்னம்பிக்கையாலும், வீரத்தாலும், திறமையாலும், சமூக அக்கறையாலும் உயர்ந்து விளங்குகிறார்களோ அவர்கள் மேன்மக்கள். அந்த மேன்மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுவோம். அந்த ஒரே ஒரு சம்பவம் சுவாரஸ்யமானதாக இருக்க வேண்டும், எதிர்பாராத முடிவை கொண்டதாக இருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்ற வரைமுறையோடு இந்த நூலை எழுதத் தொடங்கி செய்திகளை சேகரித்து பல செய்திகள், பல சம்பவங்களை சேகரித்த பின்னால் அவற்றின் உண்மைத்தன்மையை கூகுள் சென்று அல்லது அவர்களை பற்றிய பயோகிராபிக்கல் என்று சொல்லப்படுகிற ஸ்கெட்ச் என்று சொல்லப்படுகின்ற வரலாற்று புத்தகங்களை படித்து அவற்றின் உண்மைத்தன்மையை சோதித்து அதன் பிறகுதான் இந்த 50 சாப்டர்களையும் நான் எழுதியிருக்கிறேன். காமராசர், அறிஞர் அண்ணா, பெரியார், மகாத்மா காந்தி, அப்துல் கலாம், பாரதியார், ராஜராஜ சோழன், எழுத்தாளர் சுஜாதா, ஔவையார், சிவாஜி, எம்ஜிஆர், கண்ணதாசன், வீர சிவாஜி, ஹென்ரி ஃபோர்டு, சாமுவல் ஜான்சன், நேதாஜி, நெப்போலியன், பாருங்கள், எல்லாம் ஒரு கலவை, எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் வாழ்ந்தவர்களுடைய கலவை. அவற்றையெல்லாம் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி அதன் மூலம் நாம் பெறுகின்ற படிப்பினையை ஒரே வரியில் எழுதினேன். நான் அதிகமாக மூக்கை நுழைக்க விரும்பவில்லை. அதை பற்றி விவரமாக என்னால் 3 பக்கங்களுக்கு எழுத முடியும் என்றாலும் என்னுடைய கமெண்ட்டை ஒரே வரியில சொல்லி முடித்து, அப்ப அந்த மேன்மக்களுக்கு இலக்கணமாக அவர்கள் எவ்வாறு திகழ்ந்தார்கள், அப்பதான் படிக்கிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். அதை விட்டு அதனுடைய மாரல் வேல்யூவை பத்தி நான் அதிகம் எழுதினால் அது போர் அடிக்கக்கூடும் என்ற காரணத்தால் டக்குன்னு அடுத்த சாப்டருக்கு போயிட்டே இருக்கணும் படிக்கிறவங்க. அந்த நோக்கத்தோடு எழுதப்பட்ட காரணத்தால் ஒரே ஒரு வரியில் அல்லது 2 வரிகளில் இந்த சம்பவம் நமக்கு தெரிவிப்பது என்ன என்பதை குறிப்பிட்டேன். அப்படி எழுதப்பட்டதுதான் இந்த நூல். ஆகவே அதனை ஞான வடிவேல் ஐயா அவர்கள் மிக மிக சிறப்பாக, அவரால் தவிர்க்க முடியல, இன்னும் நேரம் கிடைத்திருந்தால் இன்னும் ஒரு 5-6 சம்பவங்களை சொல்லியிருப்பார்கள். நான் எந்த பாணியில் அதை எழுதினேனோ, எந்த நடையில் எழுதினேனோ, எந்த வரிசையில் எழுதினேனோ அது அவர்கள் உள்ளத்தில் ஆழ பதிந்திருக்கிறது. அதே வரிசையில் அந்த புத்தகத்தை பார்க்காமலே, படிக்காமலே, கையில் வைத்துக் கொண்டு படிக்காமல் அதனுடைய ஜிஸ்ட் எடுத்துக்கொண்டு, குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அவர் சொன்ன விதம், நான் எழுதியது எந்த வரிசைப்படி எழுதினேனோ அந்த வரிசைப்படி அவர் உள்ளத்தில் பதிந்து விட்டது என்பது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. இதே மாதிரி படிக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் இந்த செய்தியானது அப்படியே கொண்டு போய் சேர்க்கப்படும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டாகிறது. படிக்க சுவாரஸ்யம் குன்றாமலும் சுவை குன்றாமலும் 50 சம்பவங்களை சொல்லி, பெரியோர் வாழ்க்கையில் நடந்த அந்த 50 சம்பவங்களை சொல்லி, அந்த சம்பவங்களின் வழியாக நாம் பெற வேண்டிய கருத்து என்ன, நாம் எப்படி இயங்க வேண்டும், நாம் எப்படி மனிதனாக இருக்க வேண்டும். முதலில் மனிதனாக இருக்க வேண்டும், பிறகு மனிதனின் உயர்ந்த நிலையா தெய்வ நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த பண்புகளை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும். 1, 2, 3 கருத்து பண்புகளை கை கொண்டால் கூட போதும், வாழ்க்கை நமக்கு இனிப்பானதாக இருக்கும், உவப்பானதாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும், சிறந்ததாக இருக்கும் என்பது எனது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் மூலமாக இந்த மேன்மக்கள் என்ற நூலை அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் பரிந்துரை செய்ய, ஞான வடிவேல் ஐயா அவர்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களே அதை படித்து இங்கே விமர்சனம் செய்ததற்கு என்னுடைய
நன்றி அறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நூல் இங்கே வந்த அரங்கத்தில் வந்திருக்கின்ற சுப்பிரமணிய ஐயா அவர்களுடைய ஏற்பாட்டின்படி டாக்டர் பி.வி. ராவ் உயர்நிலைப் பள்ளியிலே அது சென்ற மாதம்தான் வெளியிடப்பட்டது. வெளியிடப்பட்ட உடனேயே ஒரு மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 600 பிரதிகள் விற்பனை விட்டது என்று அந்த குமரன் பதிப்பகத்தினுடைய உரிமையாளர் வைரவன் அவர்கள் சொன்னார்கள். நான் இதுவரை 20 நூல்கள் எழுதியிருக்கின்றேன். இது 20வது நூல், என்னுடைய 20வது நூல். பெரும்பாலும் ஒரு நூலை தவிர 19 நூல்களையும் குமரன் பதிப்பகம் தியாகராய நகர் சென்னை 17 வெளியிட்டிருக்கிறது. உங்களுக்கு வேண்டுமென்றால் இந்த நூலை நீங்கள் குமரன் பதிப்பகம் சென்னை 17 தியாகராய நகர் என்ற முகவரியிலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். எனக்கு தேவைப்பட்டால் எனக்கு நீங்கள் தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டால் அவருடைய இணைப்பு எண்ணை தருகின்றேன். வாழ்க்கை திருவெங்கும் கவிதைகள், வெற்றி மாலை, வெற்றி தரும் மனத்தின் ஆற்றல், வானம் கடக்கும் மேகம் என்ற புதுக்கவிதை தொகுதி, வேகமாய் வருகிறது வெற்றி ரதம் என்ற தன்னம்பிக்கை கட்டுரை தொகுதி, வெளிச்ச பூக்கள் என்ற மரபு கவிதை தொகுதி, சென்னை வட்டார திருக்கோயில்கள் என்ற ஆன்மீக தொகுதி, பிளாட்டினம் கதைகள் என்ற மரபு வழி சின்னஞ்சிறு கதைகள் தொகுதி, திருக்குறளில் தன்னம்பிக்கை வாழ்க்கை இலக்கிய கட்டுரைகள், வாழ்க்கையே ஒரு வரம் என்ற வாழ்வியல் கட்டுரைகள், கண்ணதாசன் பாடலில் தன்னம்பிக்கை என்ற இலக்கிய கட்டுரைகள், பாரதி ஓர் ஆச்சரியம் என்ற இலக்கிய கட்டுரைகள், வாழ்வே வசந்தம் ஆகட்டும் என்ற வாழ்வியல் கட்டுரைகள், கனவு பறவை என்ற மரபு கவிதைகள், நம்பிக்கை நாயகன் அப்துல் கலாம் என்ற வாழ்க்கை வரலாற்று நூல், சித்ரா என்ற தாகூரின் கவிதை நாடக மொழிபெயர்ப்பு, பாரதி பாடல்களில் தன்னம்பிக்கை என்ற திறனாய்வு கட்டுரை தொகுதி, பேச்சுக்கலைக்கு உதவும் கருத்து முத்துக்கள் என்ற தொகுதி, பாரதிதாசன் பாடல்களில் தன்னம்பிக்கை என்ற தொகுதி ஆகியவற்றை எழுதி முடித்து 20வது நூலாக மேன்மக்கள் என்ற சமூகவியல் கட்டுரை தொகுதியாக இதை வெளியிட்டிருக்கின்றேன். இதற்கு நீங்கள் தருகின்ற ஆதரவும் அன்பும் பாராட்டுதலும் எனக்கு பெருமிதத்தை தருகிறது. உண்மையில் இதை எழுதி முடிக்க எனக்கு 16 மாதங்களுக்கு மேலாய் 16 மாதங்களுக்கு. இந்த நூலை எழுதுகின்ற பொழுதே நான் பாரதிதாசன் பாடலில் தன்னம்பிக்கை என்ற நூலையும் எழுதி கொண்டிருந்தேன். இன்னொரு புறம் நம்பிக்கை நாயகன் அப்துல் கலாம் பற்றிய நூலையும் எழுதி கொண்டிருந்தேன். இரண்டையும் சேர்த்து எழுதி கொண்டே இருக்கும்போதே இந்த நூலுக்கான சேகரிப்பு என்பது ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருந்தது. எல்லாவற்றையும் சேகரித்து முடித்தவுடன் 50 சாப்டர்கள் எனக்கு கிடைத்து சம்பவங்கள் கிடைத்த பிறகு அதை நான் ஒழுங்குபடுத்தி அதனை உண்மைத்தன்மையை சோதித்து அதனுடைய காலகட்டம் என்ன என்ற வருடங்களையும் சீர்திருத்தி என்னுடைய கணிப்பையும் இறுதியாக எழுதி இந்த நூலை வெளியிட்டிருக்கிறேன். அதற்கு தும்பி 222ஆம் கூட்டத்திலே கிடைத்த அங்கீகாரம் எனக்கு பெருமகிழ்ச்சியை தருகிறது. அதற்காக ஞான வடிவேல் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கங்களையும் நன்றி அறிதலையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நூலை வெளியிட காரணமாக இருந்த சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் இறுதியில் சில கருத்துக்களை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 2 நிமிடம். இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற தேன்மொழி அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். சிறப்புங்க ஐயா. இன்றைய காலத்தில் நாம் இவர்களை எல்லாம் மேன்மக்கள் எல்லாம் உலகிற்கு அடையாளம் காட்ட வேண்டும். நீங்கள் சொன்னது போல அந்த நம்முடைய ஐயா சுட்டி காட்டும் போது அந்த சம்பவங்கள் அவர்களை எவ்வளவு உயர்ந்த மனிதர்களாக ஆக்கியிருக்கிறது என்பதை குறித்து அறிந்து கொள்ள முடிந்தது. நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் ஆகட்டும், காமராஜர் ஆகட்டும், அதெல்லாம் காமராஜர்லாம் நினைச்சே பார்க்க முடியாது இல்லைங்களா? அப்துல் கலாம் அவர்கள் அந்த பெண்ணுடைய திருமணத்தை நிறுத்தி செய்தது, இதை போல ஒவ்வொரு நிகழ்விலும் அந்த நிகழ்விற்கான அவ்வளவு ஒரு கனமான ஒரு நிமிடத்தை நீங்க வெகு அழகாக இங்க பதிவு செய்திருக்கிறீர்கள். மிக்க மகிழ்ச்சி ஐயா. ஔவையார் மூதுரை சொல்வாங்க இல்லைங்களா? மேன்மக்கள் கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்றபடி எந்த ஒரு சூழல்ல இருந்தாலும் அவர்களுடைய நடத்தையின் மூலமாக நீங்க சொன்னபடி மேன்மக்கள் நம்ம சொன்னபடி ஞான வடிவேலையா சொன்னபடி எந்த ஒரு ஆடம்பரமோ பணமோ வசதியோ எதுவும் மேன்மக்கள் இல்லை. அவர்களுடைய அந்த நடத்தையும் அவருடைய பண்பும் அவருடைய ஒழுக்கமும் அவர்கள்தான் மேன்மக்களாக நாம் மதிக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பினை உங்கள் நூல் மூலமாக நீங்கள் விளக்கி இருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றிங்க ஐயா. 20 நூல்கள் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னா அப்பா எவ்வளவு பெரிய எழுத்தாளர் நீங்கள். மிக மிக உங்களுடைய தலைப்புகளும் சிறப்பாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. மிக மிக நன்றி. மிக்க நன்றி. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற சின்னசேலம் திவ்யா
மற்றும் திரிபுர சுந்தரி, அமுதபாண்டியன், கமலினி ஆகியோருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை, கோவை, திருவனந்தபுரம் ஆகிய வானொலி நிலையங்களில் 36 ஆண்டுகள் பணிபுரிந்த அனுபவம் எனக்கு உண்டு. அதில் ஒரு ஆயிரக்கணக்கான இலக்கிய நிகழ்ச்சிகளை வழங்கியதுதான் இன்றைக்கு எழுத்து பணிக்கு என்னை தூண்டி இருக்கிறது. நன்றி. சிறப்பு, சிறப்புங்க ஐயா. அவ்வளவு நிகழ்ச்சி வழங்க வேண்டும் என்றால் நீங்க உங்களை எவ்வளவு தயார்படுத்தணும், எவ்வளவு படிச்சிருக்கணும், எல்லாம் அது இருந்ததை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். மக்களுக்காக மிகவும் மகிழ்ச்சிங்க ஐயா, நன்றி. தொடர்ந்து நம்முடைய அமிர்தலிங்கம் ஐயா அவர்களுடைய ஒரு அவங்கதான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு சிறப்பான நூலை அறிமுகப்படுத்துவதற்கு ஐயா காரணியாக இருந்திருக்கிறார். ஐயா அவர்களை இந்த அவை வருக வருக என வரவேற்கிறது. அவர்களை பற்றி சொல்லவே வேண்டாம். மேன்மக்கள் என்று சொல்லும் போது நம்முடைய ஐயா அவர்களும் அதில் நிச்சயமாக அந்த வரிசையில் சேரக்கூடியவர். அப்படியான அமிர்தலிங்கம் ஐயா ஒவ்வொருவருடைய சின்ன சின்ன விடயங்களை கூட வெகு உன்னிப்பாக கவனித்து அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை மிகவும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய மனதுடையவர். ஐயா அவர்களை இந்த அவை வணக்கம் கூறி நன்றி. ஐயா இல்ல வேற யாராவது கூப்பிடுங்க. நன்றி. அப்படிங்க உங்க கூட எப்பயும் இருப்பாருங்களே, நான் அப்படிதான் நினைச்சேன். இல்ல சுப்பிரமணியம் கூட எப்ப பக்கத்துல இருக்காரு போல இருக்குன்னு நினைச்சேன். சுப்பிரமணியன் ஐயா போயிட்டாரு. ஆமா, எல்லாருமே பேசுவாங்க, எல்லாத்தையும் கருத்து கேட்கலாம். கேட்டு கடைசியா யாராவது நம்ம நன்றி உரை சொல்லிருங்க. அவங்க பொதுகே சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் 2 நிமிடம் பேசலாம். சுப்பிரமணியம் அவர்கள் 2 நிமிடம் பேசலாம். ஐயா லெப்ட் ஆயிட்டாங்க, மறுபடியும் வாங்க ஐயா வாங்க. சரி சரி, வேற யாராவது? சுப்பிரமணியம் ஐயா லெப்ட் ஆயிட்டாருங்க ஐயா, அவரை வர சொல்லணும். பதிவு செய்யலாம். திவ்யா இருக்கீங்களா? நான் பேசட்டுமா? வாங்கய்யா, மிக்க மகிழ்ச்சி. வாங்க. நன்றி நீங்க சொல்லுங்க பொதுகே கடைசியா. கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால நான் இப்ப பேசிட்டேன், கருத்துரை சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. நீங்க அதாவது நம்ம ஒரு நிகழ்ச்சியில வரோம்னா அந்த நிகழ்ச்சி பயனுடையதாக இருக்கிறதா என்று பார்த்தால் இன்றைய நிகழ்ச்சி மிக மிக பயனுடையதாக இருந்தது. ஐயா வினயதீர்த்தன் அவர்கள் பேசுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், நம்ம இப்போ பேசுகின்ற பொழுது இல்ல மற்றவர்களோட உரையாடுகின்ற பொழுது நாம் சில தகவல்களை சொல்லுவோம். நான் ஒரு பாடலுடைய வரிகளை சொல்லுவோம். கற்க கசடர என்று சொன்னால் அதோட நிறுத்திவிடுவோம். கற்க கசடர கற்பவை அப்படின்னு நிறுத்துறதுக்கு அந்த அது குரலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே சொல்லுவோம். அதனால இந்த மாதிரி மேற்கோள் காட்டப்படுகின்ற கவி வரிகளை எல்லாம் எந்த பாடல்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை ஒரு பட்டியலிட்டு ஐயா வினயதீர்த்தன் அவர்கள் கூறினார்கள். அந்த ஒரு வரியோட நாம் எடுத்து காட்டுகின்ற ஒரு வரியை மட்டும் சொல்லாமல் அதன் இந்த பாடல் முழுவதையும் எடுத்து கூறி இந்த பாடல் இங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்கின்ற ஒரு குறிப்புகளையும் நமக்கு கொடுத்தது மிகவும் அருமையாக இருந்தது. அது தேவையான ஒன்றாகவும் இருந்தது. ஏனென்றால் நாம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த பாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது, அந்த வரிகள் எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை கேட்டால் விழித்து கொண்டிருப்போம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தவிர்ப்பதற்காக ஐயா அவர்கள் இந்த வரிகள் எல்லாம் இந்த பாடலிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை சொல்லி அதுக்கு விளக்கமும் கூறி ஐயா அவர்கள் கூறிய இன்றைய சொற்பொழிவு அந்த உரை மிகவும் அருமையாக இருந்தது, பயனுள்ளதாக இருந்தது என்று கூறி ஐயா அவர்களுக்கு உண்மையிலே தொப்பி இலக்கிய வட்டத்தின் சார்பாகவும் நான் நன்றியினை கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக புதிய வரவு மேன்மக்கள் என்னும் நூலை பற்றி ஐயா ஞானவடிவேல் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு நூல்ல நம்ம ஒரு பானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க நிறைய எடுத்து சொன்னாரு. இந்த நூல்ல இருந்து பல கருத்துக்களை, அதாவது மேன்மக்கள்ங்கிற தலைப்பு கொடுத்துட்டு தான் நான் அந்த புத்தகத்தை எழுத தொடங்கினேன் அப்படின்னு மேகநாதன் ஐயா சொன்னாங்க. இது ஒரு சிறப்பு. ஏன்னா தலைப்புக்கு தகுந்தபடி இந்த கட்டுரைகளை அமைத்துக் கொள்வது அவசியமான ஒன்றாகும். ஏனென்றால் மேன்மக்கள் என்று சொல்லிவிட்டு மேன்மக்களுக்கு தேவையான பண்புகளை எல்லாம் கூறாமல் விட்டு விட்டால் அந்த நூலுக்கு பெருமை சேர்க்காது. இந்த வகையிலே ஐயா அவர்கள் பெரிய பெரிய மனிதர்களையும் மேன்மக்களை எல்லாம் எடுத்து அவங்களுடைய பண்புகள், பண்பாடுகள், அவங்களுடைய கலாச்சாரத்தின்
வழிநடத்தல் இவற்றையெல்லாம் எடுத்து கூறி நம்மோடு பகிர்ந்து கொண்டது மிக அருமையாக இருந்தது. எல்லோருக்குமே பயன்படக்கூடிய ஒரு நூலாகத்தான் இருக்கின்றது. தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி சொல்லும் பொழுது, மூளை வளர்ச்சி குன்றியவன் என்று அனுப்பப்பட்டவனை ஒரு தாய் வளர்த்து ஆளாக்கி அவனை ஒரு அறிவியல் விஞ்ஞானியாக வளர்த்திருக்கிறார் என்றால் அது அந்த அவங்களுடைய அம்மாவுடைய ஒரு தன்னம்பிக்கை, ஒரு முயற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால் அப்படி வளர்த்தனால்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு மேன்மக்களாக இந்த நம்மால் போற்றப்படுகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, ஐயா அவர்கள் காமராஜரை பற்றி சொன்னார்கள், அண்ணாவை பற்றி கூறினார்கள். இப்படி பலரையும் பற்றி கூறுகின்ற பொழுது மிகவும் அருமையானது. காந்தியை விடவில்லை, காந்தியை பற்றியும் கூறினார்கள். இப்படி யாரையெல்லாம் கூற வேண்டுமோ அவர்களை பற்றி எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளாக கூறி மிக எடுத்துரைத்தது மிகவும் அருமையாக இருந்தது. அதை எடுத்துரைத்த விதம் ஞான வடிவேலு அவர் எப்போதுமே டூர்ல தான் இருப்பாரு, சுத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த வேலைகளுக்கு பலருக்கு இடையும் இந்த இவ்வளவு பெரிய புத்தகத்தை படித்து அதில் இருக்கிற சாரங்களை எடுத்து நம்மோடு பகிர்ந்து கொண்டது மிகவும் அருமையாக இருந்தது. ஆக அவங்க 2 பேருக்குமே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். அம்மா சாமி மல்லிகாவை பத்தி கேட்கணும்னா அருமையான வாழ்த்து பாடலை பாடினார்கள். இதோ இன்னும் கூற வேண்டும் என்றால் கூறிக்கொண்டே இருக்கலாம். நேரம் கடந்து விட்டதால் மற்றவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சிறப்புங்க ஐயா. மிக அழகாக உங்களுடைய கருத்தை முன்வைத்தமைக்கு இந்த அவை நன்றி பாராட்டுகிறது. தொடர்ந்து கீதா புதுக்கோட்டை அவர்கள் இருக்கீங்களே, வரலாங்களா? உங்கள் கருத்தை சொல்லலாமா? வணக்கம் தோழி. வணக்கம்மா. வணக்கம், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். உங்க முகம் தெரியலைங்க. வணக்கம். ஆமா, கொஞ்சம் காணொளி இது பண்ணி பேசினா நல்லா இருக்கும். காணொளி திறந்து வச்சு பேசுங்க. உங்களை நாங்க எல்லாம் பாப்போம் இல்லைங்களா? ஒண்ணும் இல்ல, நான் வீட்டுல கொஞ்சம் ஓய்வா ரிலாக்ஸா இருக்கேன், அதனாலதான். வணக்கம், நான் கீதா, ஆசிரியர், புதுக்கோட்டையில இருக்கேன். ஞான வடிவேல் தோழர் அவங்க எங்களுடைய மரபு பயிற்சி குழுவுல இந்த லிங்க் அனுப்பியிருந்தாங்க, இந்த நிகழ்ச்சியோட லிங்க. நான் முதலாக இந்த நிகழ்ச்சிக்கு வர்றேன். சான்றோர் பெருமக்கள் எல்லாம் மிக சிறப்பாக இந்த நூல்களை அறிமுகம் செய்த விதம் மிகவும் அருமையாக இருந்தது. அதாவது ஒரு பழைய நூல், ஒரு புதிய நூல் என்ற முறையில 2 நூல்களும் மிக சிறப்பாக இங்க விமர்சனம் செய்யப்பட்டது வியப்புக்குரியதா இருந்தது. மிகவும் மகிழ்ச்சி. தொடர்ந்து நிறைய நூல்களை நீங்கள் கிட்டத்தட்ட 222 நிகழ்ச்சி அப்படின்னா நிறைய நூல்களை நீங்கள் அறிமுகம் செய்திருப்பீங்க. எனக்கு இந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சதுக்கு மனம் நிறைந்த நன்றி. மேன்மக்கள் நூல் நான் வாங்கி படிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தர் வாழ்விலும் நடக்கக்கூடிய காத்திரமான நிகழ்வை அடிப்படையாக வைத்து அவர்களை அறிமுகம் செய்துள்ளதுமை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. மிக்க நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கும். அடுத்த நிகழ்ச்சியில நான் முறையாக கலந்து கொள்றேன். நன்றி அனைவருக்கும். சிறப்புங்க தோழி. உங்களுடைய கருத்தை இங்க நீங்க சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அடுத்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். நீங்களும் ஏதாவது நூலை பற்றி அதை திறனாய்வு செய்யலாம். இல்ல நீங்க ஏதாவது நூல் எழுதியிருந்தா அதையும் இந்த மேடையில் நம்ம அரங்கேற்றம் செய்யலாம் தோழி. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து வேற யாராவது இருக்கீங்களா? இல்லாட்டி நம்ம வாஹித் ஐயாவை கூப்பிடலாம். யாராவது உங்கள் கருத்தை சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லலாம். 1-2 நிமிடம் சொன்னா கூட போதுமானதுங்க. நிறைய நேரம் சொல்லணும்னு இல்ல, 1-2 சொற்கள் சொன்னா கூட போதுமானது. சாமி மல்லிகா மேம், நீங்க சொல்றீங்களா? நன்றி சொல்லிடுறேன். சரி, மகிழ்ச்சி. சரி, அப்ப நம்ம வாஹித் ஐயாவை கூப்பிடலாம். வணக்கம், திருப்பத்தூர் வாஹித் அவர்கள். அப்பயே அவரு குறிப்பிடும் போது கூட சொன்னாரு, மதுரை வந்தா வாஹித் ஐயா அவர்களை எல்லாரும் கூப்பிடுவது போல அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அவருக்கென்ற ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த அவையை கட்டி போடும் தன்மை. ஐயா அவர்களுடைய உரையை கேட்க ஆவலாக இருக்கிறோம். வணக்கம், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். அந்த
மக்கள் என்ற நூல் நிகழ்வை அந்த தொகுத்து வழங்கி கொண்டிருக்கூடிய தேன் மொழிக்கு என்னுடைய நன்றியே. இந்த நிகழ்வுல நம்ம ஐயா ஞான வடிவேல், அதாவது ஒரு நிகழ்ச்சிக்கு இந்த ஞான வடிவேல் கம்னாலே, அந்த வேல் கம்னாலே தன்னை அறியாம வெல்கம்னு நமக்கு சொல்ல தோணுது. அந்த அளவிற்கு நம்முடைய மனதில் இடம் பிடித்து அவர் சில கருத்துக்களை ஆழ்ந்து சொல்லுவார். அதில் பெரிய விஷயம். இந்த ஐயா அவர்கள், கமலநாதன் ஐயா அவர்கள் பேசும்போது அவர் குறிப்பிட்டார்கள், இத நான் 16 மாதங்கள் டைம் எடுத்து இந்த நூலை வடிச்சது. அவருக்கு எப்படி இருந்துச்சோ தெரியாது. நமக்கு பார்க்கும்போது இதுதான் எங்களுக்கு ஸ்வீட் 16ன்னு சொல்ல தோணுது. உண்மையிலே அவருடைய அந்த பொன்னான நேரங்கள் தான் நமக்கு ஒரு ஸ்வீட் 16 அமைஞ்சு இவ்வளவு நல்ல நல்ல புத்தகங்கள் கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொண்ணுகளை இதுல ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது என்னன்னா, அதாவது அந்த சரஸ்வதின பெண் அந்த விஷயத்தை பத்தி ஐயா ஞானவடிகள் ஐயா அந்த சொன்னாங்க. நான் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அப்ப சரஸ்வதிக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா? வேற யாருக்கு வாய்ப்பு இல்லைனாலும் அது வேற, சரஸ்வதிக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா உடனே உண்மையில ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்துல் கலாம் ஐயா, கலிவர்தன் ஐயா, கலியமூர்த்தி ஐயா அவர்கள் இவங்க எடுத்த ஒரு முயற்சியில நான் அதை 2 விதமா பாக்குறேன். அவர்கள் எடுத்த முயற்சியினால அந்த திருமணம் ஆக வேண்டிய நேரத்துல அந்த திருமணம் தடைப்பட்டு நிறுத்தப்பட்டு இந்த பெண் படித்து மேல வர்றாங்க இந்த சரஸ்வதி இதுல. சார் எனக்கு 2 விஷயமா தோணுது. சரஸ்வதிக்கு நல்ல வருங்காலம் கிடைச்சிச்சு, உண்மையிலே அந்த மாப்பிள்ளைக்கு நல்ல நிகழ்காலம் கிடைச்சிருச்சுன்னு எனக்கு தோணுது. எப்படின்னா, ஏன்னா விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க காலம் முழுவதும் அதுல ஒரு நெகட்டிவிட்டியோட வளர்றதுங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம். அது பொதுவா. அதனால 2ஆவும் நான் பாக்குறேன். பெண்ணு தப்பிச்சாப்ல, மாப்பிள்ளையும் தப்பிச்சிட்டான். இதே உண்மை. அதனாலதான் இந்த காலகட்டத்துல மாப்பிள்ளையும் பெண்ணையும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு திரும்ப 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 போன்ல பேச வச்சு எப்பா அவங்களுக்குள்ள ஒத்து போனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றது காரணம் அது அப்படிங்கிறத. அந்த சம்பவத்தின் போது நல்ல அதை சிறப்பான முறையில ஞானவடிகள் அவர்களும் எடுத்து சொன்ன விதம் ரொம்ப அருமையா இருந்தது. ஆனா ஐயா எப்படி இருக்காங்கன்னா 50 சம்பவம் சொன்னார் பாருங்க. கமலநாதன் ஐயா சொன்ன விஷயம் 50 சம்பவம். ஆனா உண்மையிலே சொல்றேன், அத்தனையும் நல்லது. முதல்ல அப்படின்னாலே இந்த அரட்டை அரங்கம் இது நடத்திய விசு சார் சொல்லுவார், அது சம்னாலே நல்ல அர்த்தம். அதனாலதான் நல்ல முறையில் நம்மை சார்ந்து இருப்பவர் சம்சாரம், நல்ல முறையில் நமக்கு பந்தத்தை ஏற்படுத்துறது சம்பந்தம், அதை ஏற்படுத்தியவர் சம்பந்தின்னு சொல்றது சம்பந்தி. ஆனா நம்ம மாத்தி போட்டோம், சம்பந்தின்னு மாத்திட்டோம். அப்படி பார்க்கும்போது நல்ல குரங்கே வருதுன்னு அர்த்தமா. மந்தினா பெண் குரங்குல, சம்பந்தி வாங்கினா நல்ல பெண்கள் வாங்க அப்படின்னு ஒரு அந்த ஒரு அர்த்தத்துல வரும். அவர் சொல்லுவார், ஐயா நான் பாக்குறேன் இந்த சம்பவமா அப்படின்னா இல்ல, 50 சம்பவம் மிக அற்புதமா. அதுவும் நீங்க எடுத்துக்கொண்டது நெப்போலியன் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எம்ஜிஆர் அவர்கள், தோழர் ஜீவா அவர்கள், இவரை பற்றிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள், ஒவ்வொருத்தரை பற்றியும் சொன்ன இந்த பாங்க இதை எடுத்து பார்க்குவேன். நான் எப்படி பாக்குறேன்னா, அதாவது மேன் மக்கள்னு அது அப்புறம் இருக்கட்டும், ஒருத்தன் மேனா இருக்கணும் ஃபர்ஸ்ட். ஒரு ஆள் மேனா இருக்கணும். அதற்கப்புறம் காமராஜர் எப்படி மக்களோட பழகினாரு, ஜீவா எப்படி மக்களோட பழகினாரு, எம்ஜிஆர் எப்படி மக்களோட பழகினாரு, அப்படி இருந்தா அந்த மேன் மேன் மக்களா ஆக முடியும் அப்படிங்கிறத ஐயாவுடைய நூல் மூலம் நான் அதை தெரிஞ்சுக்கிறேன். எல்லாம் ஒரு சாதாரண ஒருத்தன் மேன் மக்கள் ஆனா மக்களுக்கு யார் நன்மை செய்யறானோ அவன் தான் மேன் மக்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த வகையில அந்த மேன் மக்களை பற்றிய சிந்தனை யாருக்கு வருதோ அவரும் மேன் மக்கள் தான். அந்த வகையில கமலநாதன் ஐயா மேன் மக்கள் தான், அது சந்தேகமே கிடையாது. எத்தனையோ புத்தகங்கள் யாரோ வேற வேற டாபிக்ல எழுதிக்கிட்டு இருக்கும்போது அவர்கள் குறித்து எழுதி மக்கள் மனதில பதிய வைக்கணும்னு நினைச்சா என்ன எண்ணம், அவர்கள் சிறந்தவர்களா வர வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல எழுதப்படுகிற ஒரு புத்தகம். அதனால உங்களுக்கு எண்ணத்துக்கே என்னுடைய நன்றியை நான் அதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன் ஐயா. அதோட இந்த நிகழ்வுல ஐயா வினயதீர்த்தன் ஐயா முன்னால கதை சொல்லியிருப்பாங்க. அந்த இதுல ஐயா எனக்கு நான் அந்த நிகழ்வு அதை கேட்க இயலாமல் போய்விட்டது எல்லாம். அடுத்து நான் யூடியூப்ல கேட்டு பின்னூட்டத்தை பின்னால வழங்குறேன்னு சொல்லி இந்த மேன் மக்கள் புத்தகத்தை வடிவமைத்த ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாய்ப்புக்கும் நன்றி. மிக்க மகிழ்ச்சி. சரிங்க ஐயா, மேன் மக்களுக்கு சொன்னீங்க, உமன் மக்கள் எதுவும் இல்லைங்களா? சரிங்க ஐயா, மிக்க மகிழ்ச்சி. வழக்கம் போல நமக்கு அந்த திருப்பத்தூரில் இருந்து
அந்த ஒரு நகைச்சுவையுடன் சொல் சிலம்பம் ஆடிய நம்முடைய திரு வாஹித் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. தொடர்ந்து நம்ம அப்பயே கூப்பிட்டோம், எல்லாரும் நேரம் ஆகிவிட்ட காரணத்தால் அவ்வளவாக பேச முன்வரவில்லை. பரவாயில்ல, பேசினவங்க எல்லாருமே சிறப்பான கருத்தை சொல்லியிருக்காங்க. இப்ப நன்றியுரை வழங்குவதற்காக நம்முடைய மதிப்பிற்குரிய சிறந்த பாடகராக மட்டுமல்லாமல் பேச்சாளர், எழுத்தாளர், பன்முக தன்மை கொண்டவர் நம்ம ஐயா வினைத்திருத்தன் ஐயா ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஐயா நீங்க சொல்றீங்களா? சரிங்க ஐயா. சரிங்க, இப்போ சுவாமி மல்லிகா அவர்கள் நன்றியுரையுடன் கருத்துரை வழங்குவார்கள். வணக்கம் தோழி, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நடத்தி வருகின்ற 222வது நிகழ்ச்சியாக புத்தக மேடை மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த காலமானது, நாம் கேட்டுக்கொண்டிருந்த அந்த காலமானது ஒரு அருமையான இனிமையான காலமாகவே இருக்கிறது என்பது எல்லோரும் உணர முடியும். முதலில் வினைத்திருத்தான் ஐயா அவர்கள் அந்த கருத்துக்களை எல்லாம் கூறினார்கள். வடவேங்கடம் முதல் என்ற தொல்காப்பிய பாடலை மிக விளக்கமாக அவர்கள் கூறினார்கள். அடுத்தது பல்சான்று என்ற பாடலுக்கும், அடுத்தது இந்த புறப்பொருள் வெண்பா மாலை கூறுகின்ற கல் தோன்றி மண் தோன்றா பிறந்த மூத்த தமிழ் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருப்போம். அதற்கு அழகான ஒரு விளக்கத்தையும் அவர்கள் சொன்னார்கள். இந்த யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்ன அந்த சான்றோரை போலவே அவர் படித்த நூலை, அவர் பெற்ற இன்பத்தை நமக்கெல்லாம் பகிர்ந்து அவர் பேசினார்கள். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்ற திருமூலரின் பாடலையும் நமக்கு அறிமுகப்படுத்தினார்கள். நாம் இத்தகைய பாடல்களை எல்லாம் நாம் செவியால் கேட்டிருப்போம் ஒழிய அந்த பாடல் எங்கிருந்து வருகிறது, அதன் பொருள் என்ன என்பதை நாம் உணரத்தக்க வகையில் அவர்கள் மிக சிறப்பாக கூறினார்கள். சித்திரமும் கைப்பழக்கம் போன்ற எல்லா கருத்துகளையும் பாடல்களையும் சங்க தமிழை மிக அங்கமாக பிரித்து நமக்கு சொல்லிய விதம், அதாவது இலக்கிய பாடல்களை ஒருவர் உரையாற்றுகிறார் என்று சொன்னால் அது மற்றவர்களுக்கு சலிப்பு தோன்ற வண்ணம் பேசுகின்ற ஒரு திறமை சிலருக்கு அமைகிறது. அந்த நேரமே போனது தெரியல. அந்த அளவுக்கு அவர்களுடைய பேச்சு சுவை மிக்கதாகவும் பொருள் மிக்கதாகவும் இருந்தது. இந்த நேரம் வினைதிருத்தான் ஐயா அவர்கள் நமக்கு ஒரு அரிய ஒரு நேரத்தை பொன் நேரமாக அவர்கள் நமக்கு ஆக்கி தந்தார்கள், தமிழகத்தை ஊட்டினார்கள் என்று சொல்லலாம். வினைதிருத்தான் ஐயா அவர்களுக்கு அது தொடர்ந்து அவர்கள் நமக்கு நூல்களை அறிமுகப்படுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நாம் தொடர்ந்து ஒரு நீண்ட ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க சிறப்பு ஐயா, மிக்க சிறப்பு. அடுத்து நாம் தமிழ் இலக்கிய அமைப்பின் தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பின் நிறுவனர் கவிஞர் மாவு ஞானவடிவேலு அவர்கள் மிக சிறப்பாக அவர் கம்பராமாயணத்தையே முழுவதையும் நமக்கு போதித்தவர். அதை கேட்டிருக்கிறோம். படிக்க முடியாத நாம் இந்த கம்பராமாயணத்தை சுவைபட அவர் பேசியதை கேட்டு நாம் முடித்திருக்கிறோம் என்று சொன்னால் இந்த பெருமைக்கு உரியவர் மாவு ஞான வடிவேலு அவர்கள் மேன்மக்கள் கமலநாதன் எழுதிய மேன்மக்கள் என்ற நூலை மிக அழகாக கூறினார்கள். ஒவ்வொன்றையும் கேட்கும் போது அப்படியே தேவாமிரத்தை உண்பது போல இருந்தது. மிக சிறப்பாக சுவையாக சொன்னார்கள். காமராசர், அண்ணா, கலாம், எம்ஜிஆர், சிவாஜி, எஸ்பி பாலசுப்ரமணியன், ராஜராஜன், ராஜேந்திர சோழன், ராமானுஜம் என்றெல்லாம் ஒருத்தரையும் உடலை முக்கால்வாசி முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். புத்தகம் முழுவதையும் படித்தது போன்ற ஒரு எண்ணம் வருகிறது. மிக சிறப்பாக அந்த நூலை பற்றி மிக அழகாக கூறினார்கள். அதிலே அந்த சரஸ்வதி என்ற பெண், அதாவது படிக்கணும், நான் திருமணம் வேணாங்கிறது ஒரு கருத்து. இன்னும் ஒன்று என்னன்னா, ஒரு பெருந்தினைன்னு சொல்லுவாங்கள்ல, அது போல 47 வயதான ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு தவறான விஷயம். முதல்ல அவரை சிறையில் இட்டிருக்க வேண்டும், அந்த மாதிரி ஆட்களை எல்லாம். அந்த ஒரு முக்கியமான அதாவது பொருந்தாத திருமணத்தையும் நிறுத்தக்கூடிய ஒரு பண்பு உடையவராக, அந்த சிறுமிக்கு உதவி செய்பவராக அந்த கலாம் அவர்கள் விளங்கினார்கள் என்பதை மிக சிறப்பாக அவர்கள் எடுத்து கூறியது மனதை நெகிழ வைத்தது.
எல்லாமே வந்து ஒரு இனிப்புகள் என்று சொல்லலாம். அதாவது இனிமை என்பதை விட இனிப்புகளை வாரி வழங்கியது போல இருக்கிறது. நாங்கள் திக்கு முக்காடுகிறோம். எல்லாவற்றிலும் அந்த காந்தியை பற்றி சொன்னது இன்னும் மனதை நெகிழ வைக்கிறது. மிக சிறப்பான நிகழ்ச்சி இன்று என்று நான் பெருமிதம் கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகின்றேன். மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து நெறியாள்கையையும் மிக அருமையாக செய்திருக்கிற கவிநிலவு தேன்மொழி அவர்களுக்கும் இந்த தும்பி தமிழ் இலக்கிய அமைப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. அடுத்து வரவேற்புரை ஆற்றிய பொதிகை செல்வராசன் அவர்களுக்கும் தும்பி இலக்கிய அமைப்பு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றது. ஏனென்றால் இங்கு வரக்கூடிய அத்தனை பேரும் மிக சிறப்பாக தன்னுடைய உரைகளை, தனக்கு இட்ட பணியை மிக சிறப்பாகவே செய்து வருகிறார்கள். அதில் ஒன்றும் ஒரு பிசுறு என்பது எதுவுமே இல்லை. எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்து கொண்டு நீங்கள் செய்யுங்கள் என்று கட்டளையிட்டு எங்களை எல்லாம் நெறிப்படுத்தி எங்களை வந்து சுதந்திரமாக பேச வைத்து எங்களுக்கெல்லாம் வாய்ப்பை தருகின்ற தும்பி தமிழ் இலக்கிய நிறுவனர் கவிஞர் மா.உ. ஞான வடிவேலு ஐயார்களுக்கு அனைவரும் சார்பாக, புத்தக மேடை சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் நாம் அனைவரும் சந்திப்போம் என்று கூறி நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது காலம் தேன்மொழி அம்மாவிடம் ஒப்படைக்கிறோம். நன்றி. சிறப்புங்க தோழி. வெகு அழகாக கருத்துரையும் நன்றியுரையும் கலந்து வழங்கிய தங்களுக்கும் அனைவரின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேன்மக்கள் என்ற நூலில் வந்தவர்களை மட்டுமல்லாமல் இன்றைய மேன்மக்களாக இங்கு இருக்கின்ற ஐயா சோ வினைத்தீர்த்தன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நூல் ஆய்வு செய்த மா.உ. ஞான வடிவேல் ஐயா அவர்களுக்கும், கமலநாதன் ஐயா அவர்களுக்கும், பொதிகை செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டேன். நூலாசிரியர் கமலநாதன் ஐயா அவர்கள் 10 குணங்களை வைத்து இந்த நூலை எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார்கள். மேன் மக்களுள் அவரும் ஒருவராக நாங்கள் கருதுகிறோம். இது போன்ற நூல்கள் தான் வர வேண்டும். மிக எளிமையான நூலாக இருக்கிறது, அதனால் தான் அவ்வளவு பிரதிகள் விற்று தீர்ந்திருக்கிறது என்று சொல்லி அவர்களுக்கு இந்த அமைப்பில் வந்து அவர்கள் பங்காற்றி தன்னுடைய நூலை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க உதவி செய்ததற்கு அவர்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக நன்றி ஐயா, மகிழ்ச்சி ஐயா. நன்றி. சிறப்புங்க தோழி, மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. மிக சிறப்பான நிகழ்ச்சி. தென்மொழியம்மா, இவங்க ஐயா கமலநாதன் ஐயா, வினைநீர்த்தன் ஐயா, அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. இந்த நூலை பெற விரும்புகின்றவர்கள் பேசுங்கய்யா. இந்த நூலை பெற விரும்புகின்றவர்கள் ஒரு எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். அதில் நான் சேட்லையும் கொடுத்துருக்கேன். 824858481371 குமரன் பதிப்பகம். 82485871 நீங்கள் அவர்களுக்கு தொலைபேசி வழியாக ஆர்டர் கொடுத்தால் அவர்கள் உடனே உங்களுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள். சென்னை 17 தியாகராய நகர். நன்றி. சிறப்புங்கய்யா, ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.